स्वरूपा माँ, तेरा विश्व में ध्वज लहरा रहा। वंदे मातरम का गुंजन हर दिल गा रहा। शक्ति स्वरूपा माँ, तेरा विश्व में ध्वज लहरा रहा। वंदे मातरम का गुंजन हर दिल गा रहा। विद्या की देवी माँ सरस्वती, करता है जग तेरी आरती। विद्या की देवी माँ सरस्वती, करता है जग तेरी आरती। शक्ति स्वरूपा माँ, तेरा विश्व में ध्वज लहरा रहा। वंदे मातरम का गुंजन हर दिल गा रहा। विद्या की देवी माँ सरस्वती, करता है जग तेरी आरती। विद्या की देवी माँ सरस्वती। ज्ञान का प्रकाश बन करके माँ, प्रभु सपनों को किया साकार। निर्विकार बनकर रो मेरे माँ, अपकार पर भी किया उपकार। तेरी आंचल का साया पास जो भी आया, भाग्य जगाया पाए शीतल वो छाया। वरदानी माँ कल्याणी माँ ओम राधे माँ, वरदानी माँ कल्याणी माँ ओम राधे माँ। शक्ति स्वरूपा माँ, तेरा विश्व में ध्वज लहरा रहा। वंदे मातरम का गुंजन हर दिल गा रहा। विद्या की देवी माँ सरस्वती, करता है जग तेरी आरती। विद्या की देवी माँ सरस्वती। दिव्य गुणों को धारण कर आत्म श्रृंगार किया अपना। तू है दुर्गा, तू है लक्ष्मी, महिमा गाए जग कितना। श्वेत वस्त्र धारिणी मंगलकारिणी, शक्ति रूहानी सिंह वाहिनी। तेरी लगन देख ये मन करे नमन माँ, तेरी लगन देख ये मन करे नमन माँ। शक्ति स्वरूपा माँ, तेरा विश्व में ध्वज लहरा रहा। वंदे मातरम का गुंजन हर दिल गा रहा। विद्या की देवी माँ सरस्वती, करता है जग तेरी आरती। विद्या की देवी माँ सरस्वती, करता है जग तेरी आरती। शक्ति स्वरूपा माँ, तेरा विश्व में ध्वज लहरा रहा। वंदे मातरम का गुंजन हर दिल गा रहा। विद्या की देवी माँ सरस्वती, करता है जग तेरी आरती। विद्या की देवी माँ सरस्वती, करता है
जग तेरी आरती। मेरी माँ मीठी माँ। ஓம் சாந்தி. இன்னைக்கு நாங்க விசேஷமா எல்லாருமே மம்மாட நினைவுல இருக்கிறோம். எங்களுக்கு எங்கட கண்ட்ரியில காலையில ஹாஃப் டே பக்தி முடிஞ்சது. ஸோ மம்மா பக்தி மார்க்கத்துல எல்லா ரூபத்திலையும் வழிபடப்படுறாங்க. அவங்களோட புகழ் தனித்துவமானது. ஸோ மம்மா சரஸ்வதியா காட்டிக்கல அவங்களோட வாகனத்தை ஒரு புனித அன்னமா காட்டியிருப்பாங்க. நீங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதால நாங்க இன்னைக்கு ஒரு அன்னம் செய்தோம். அடுத்தது மம்மாண்ட தூய்மையை குறிக்கிறதுக்காக அவங்கள வெள்ளை தாமரையில காட்டியிருக்கிறாங்க. ஸோ வெண்டாமரை, அடுத்தது அன்னம், ரெண்டுமே ஒயிட் கலர். அதே நேரம் மம்மாட ட்ரெஸ் ஒயிட் கலர் சாரியில காட்டப்பட்டிருக்குது, ஒரு சரஸ்வதி தேவியா. அதே நேரத்துல மம்மா லக்ஷ்மியாகவும் காண்பிக்கப்படுறாங்க, காளி தேவியா காண்பிக்கப்படுறாங்க. எல்லா ரூபத்திலையும் சக்தி சொரூபங்களா காட்டப்படுறாங்க. இது மம்மாட புகழை குறிக்குது இல்லையா? சோ இன்னைக்கு மம்மா அவ்வளோ புகழுக்கும் தகுதியானவங்களா ஆகிறதுக்காக என்னென்ன எல்லாம் தாரணை செய்தாங்க. என்ற மம்மாட ஸ்டோரி எத்தனை கேட்டாலும் எங்களுக்கு அழுக்காது. எங்க அவ்வளவுக்கு பிரயோசனமா இருக்கும். மம்மா ஒரு செகண்ட் கூட வீணாக்கினது இல்லை. நெடுக நான் யோசிச்சு பாக்குறேன்னா, யக்யாவில எங்களுக்கு உதாரணமா இருந்த எக்ஸாம்பிள்ஸ பார்த்தோம்னு சொன்னா, பிரம்மா பாபா பொறுத்தவரையில ஷிப்பாபா அவர்கள் எந்த பண்ணிக்கல 60 வயசு. ஆனா மம்மா 17 வயசு குமாரியா வந்தாங்க. பிரம்ம பாபா ஒரு குடும்பஸ்தரா இருந்தார். மம்மா அவங்க இளம் வயசுல வந்தாங்க. சோ 2 பேருக்கும் இடையில ஒரு துருவமும் மற்ற துருவமும் மாதிரி. ஆனா இருந்தாலும் அப்படி ஒரு இள வயசுல மம்மா எப்படி அந்த லக்ஷ்மி என்ற ஸ்டேட்டஸ பெற்றுக்கொண்டாங்க. சோ அதுக்காக அவங்க என்னென்ன முயற்சி எல்லாம் செய்தாங்க. இப்ப மம்மா செய்தது ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது பாபா என்ன செய்தாரோ அதை அப்படியே காப்பி பண்ணினாங்க. பாபா சொல்றதுதான் அவங்களுக்கு வேத வாக்கா இருந்துச்சு. இப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்கள் மம்மாட புக்ஸுகளை வாசிச்ச நேரத்துல நிறைய கதைகள் எங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்குது. மம்மாண்ட அதுல முக்கியமா நான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண நினைச்ச விஷயங்கள் எங்களுடைய பிராமண வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக எங்களுக்கு பயன் தரக்கூடிய சில சம்பவங்கள் மம்மா எப்படி பயிற்சி செய்தாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்மட மரியாதை கோட்பாடுகள் எடுத்தோம்னு சொன்னா, முதலாவதா இருக்கிறது அமிர்த வேலை, அடுத்தது முரளி கிளாஸ். அதே மாதிரி பிறகு எங்களுக்கு வேற வேற இதுகள் போகுது. சாத்விகமான உணவு அட்டவணை வச்சிருக்கிறது, இந்த மாதிரி மரியாதை கோட்பாடுகள் இருக்குது. அதே நேரத்துல ராஜயோகத்தின் 4 தூண்கள் என்ற வகையில ஞானம், யோகம், தாரணை, சேவை, இந்த 4 பாடங்கள்லையும் நாங்க கம்ப்ளீட்டா இருந்தா தான் மம்மாவை போல நாங்கள் அந்த ஸ்டேட்டஸ் அடையலாம். சோ 4 பாடங்கள அடிப்படையில நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணினேன். அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மம்மாட ஸ்டோரிஸையும் நாங்க இடைக்க பார்ப்போம். இப்ப முதலாவதா அமிர்த வேலை என்று சொல்லிக்கல மம்மா அமிர்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். ஒரு தடவை விஐபி ஒரு ஆள் வந்திருந்தார். அப்ப இரவு மம்மா அவங்களை சந்திச்சு முடிய லேட் ஆகிட்டது. சோ மம்மா என்ன செய்தாங்க, 12:30 ஆயிட்டு கிட்டத்தட்ட. அன்னைக்கு 2:30 மணிக்கு காலையில எழும்பி இருப்போம். ஒவ்வொரு நாளும் பிரம்ம பாபா அந்த டைமுக்கு எழும்புறதால மம்மாவும் அதை பார்த்து காப்பி பண்ணி அதே டைமுக்கு எழும்பி இருக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பெர்டிகுலர் டே அந்த விஐபிய சந்திச்சு முடியவே நடுநிசி ஆகிட்டது, 12:30 ஆகிட்டது. ஆனா அதே நாள்ல மம்மா 2:30 மணிக்கு எழும்பி இருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்ட நேரத்துல மாமா என்ன பதில் சொன்னாங்கண்டா, சாதாரணமான ஒரு மனுஷருக்கு நான் அவ்வளவு நேரத்தை கொடுக்குறேன், இரவோட அவரை சந்திக்கிறேன். அப்படி இருக்கைக்குல 2:30 மணிக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறது யார்? கடவுள், பரமாத்மா. சோ அத நான் எப்படி அதை கட் பண்ண முடியும்?
ஒரு சாதாரண மனுஷருக்கே என்னால டைம் கொடுக்க முடியுதுண்டா இறைவனுக்கு டைம் கொடுக்க என்னால இயலாதா? அதுக்காக நான் தியாகம் பண்ண முடியாதா? ஒரு தூக்கத்தை. சோ இந்த ஒரு உணர்வு மம்மாட்ட இருந்ததால மம்மா வந்து அன்றைக்கு கூட எந்த ஒரு சாட்டு போக்கும் சொல்லாம அவங்க அந்த டைமுக்கு வந்து எழும்பி இருந்தாங்க. இப்ப இது வந்து மம்மாட தாரணை அமிர்த வேலைன்ற முக்கியத்துவத்தை வந்து அவங்க எந்த அளவுக்கு கடைபிடிச்சாங்கன்றத வந்து காட்டுது. இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். என்னண்டா சில வேளையில வந்து நாங்க சேவை என்று போற நேரத்துல எங்களுக்கு மற்ற இடங்களுக்கு போயிட்டு வரைக்குள்ள சில வேளை தூர இடங்களுக்கு டிராவல் பண்ணுவோம். அதை ஒரு எக்ஸ்கியூஸா வந்து காட்ட பார்க்கலாம். என்ன நான் லேட்டா தான் படுத்தேன் அல்லது இரவிரவா வேற ஏதாவது ஈவன் ஆன்லைன் சர்வீஸா இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் வந்து டைம் டிஃபரன்ட். ஸோ அதால நாங்க வந்து சில வேளை நான் லேட்டா படுத்துட்டேன், அதால அமிர்த வேலைக்கு இன்றைக்கு மட்டும் நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி எங்களுக்கே நாங்கள் வந்து அத கொஞ்சம் அப்படியே கன்வின்ஸ் பண்ணுவோம். அப்ப இது வந்து மம்மாட உதாரணத்துல இருந்து நாங்க படிச்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எதுக்கு நாம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? சரி பரவாயில்ல, அதுக்காக நான் மற்ற இடங்கள்ல வந்து நான் சேவை செய்யற நேரத்துல என்னுடைய உணவையோ உறக்கத்தையோ தியாகம் பண்றேன்னு சொன்னா அதே சமயத்துல வந்து இந்த கோட்பாடுகளுக்காகவே நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து அவசியம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா முரளி கிளாஸ். இப்ப முரளி கிளாஸ்ன்னு சொல்லிக்கல அது மம்மாட வாழ்க்கையில எப்படி மம்மா அதை கடைபிடிச்சாங்க. இப்ப அதுலயும் 2-3 சம்பவங்கள் என்னுடைய மனச டச் பண்ணின சில சம்பவங்கள் சீனியர்ஸ் ஷேரிங்ல இருந்து நேர இருந்து பார்த்தாக்கள் சொன்ன கதைகள். அதாவது பிரம்ம பாபா வந்து அந்த காலத்துல அவர் வந்து பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்றதுல நம்பர் 1. டைம்ண்டா டைமுக்கு எல்லாமே செய்யணும். அப்ப பாபா வந்து இப்ப உதாரணத்துக்கு 6 மணிக்கு முரளி கிளாஸ்ல நிக்கணும் ஹிஸ்டரி போலின்னு சொன்னா பாபா தண்ட ரூம்ல இருந்து அந்த 6 மணிக்கு நிக்க கூடியதா டைம் பண்ணி வெளிக்கிட்டு நடந்து வருவாரா. அப்ப அந்த நேரத்துல வந்து இது வந்து நியூயார்க் மோகினி பெண் ஷேர் பண்ண ஒரு கதை. இப்ப மாமா வந்து பார்த்தாங்க பாபா வந்து பங்க்சுவலா இருக்கிறாரு, நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்று சொன்னா டீச்சர் வர்றதுக்கு முதல்ல நான் கிளாஸ்ல போய் ஆஜராகிறணும். சோ அதால அவங்களும் என்ன செய்வாங்கன்னா பாபா வர்றதுக்கு முன்னாடியே போய் உட்கார்ந்துடுவாங்க கிளாஸ்ல. அது வந்து டீச்சருக்கு கொடுக்கிற ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை. இப்ப ஒரு நாள் வந்து இவங்க ஒரு கொஞ்சம் சில வேளை வந்து மேபி பாபா முன்னாடி வந்திருக்கலாம் அல்லது மாமா பிந்தி வந்திருக்கலாம். ஆனா மாமா வந்து பாக்குறாங்க பாபா வந்து முன்னாடியே வந்துட்டாரு, ஒரு மேபி ஒரு நிமிஷம் முன்னாடி இருக்கலாம். சோ ஏதோ பாபா முன்னால உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. இப்ப மாமா யோசிச்சாங்க இன்னைக்கு நான் எப்படியோ பிந்திட்டேன், அதால அவங்க தனக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, வெளியிலேயே உட்கார்ந்துட்டாங்க அந்த சைடு ஓரத்துல. இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல ஷேரிங்க பார்த்தோம்னு சொன்னா அதாவது பாபா இப்ப உங்களுக்கு ஹிஸ்டரி ஹோல் பெரும்பாலானாக்கள் மதுபன் போயிருப்பீங்க, அப்படி போகாதாக்களும் அட்லீஸ்ட் வீடியோவிலையாவது பார்த்திருப்பீங்க. இப்ப 2 கடி வச்சிருக்கிறாங்க இந்த பாபாட படத்துக்கு பக்கத்துல. ஒன்று வந்து பாபா உட்கார்றது, மற்றது வந்து மம்மாவை உட்கார வைப்பேன். அந்த ஜக்கியா ஹிஸ்டரியில வந்து குறிப்பிட்ட ஒரு பீரியட்டுக்கு வந்து பாபாவும் சில டிரெக்ஷனை வந்து மாத்துவார். இப்ப சில சமயங்கள்ல வந்து பாபா என்ன மம்மா வந்து முன்னால உட்கார்ந்துருப்பாங்க, சில சந்தர்ப்பங்கள்ல பாபா வந்து சைடுல உட்கார்றதுக்கு கூப்பிடுவாரு. இப்ப சைட்ல உட்கார்ந்தாலும் இப்ப முன்னால இருக்கைக்குள்ள பாபா பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஈஸி. ஆனா சைடுல உட்கார நேரத்துல வந்து யோசிச்சு பாருங்க, பாபா முரளி சொல்றாரு இப்ப மம்மாவில ஒரு தாரணை இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு சக்கரவாக பறவை மாதிரி. பாபா வந்து முரளி பேசுற நேரத்துல ஒரு சொல்லு கூட நான் மிஸ் பண்ண கூடாது. அவ்வளவுக்கு ஞானத்துக்கு வந்து தாகமா இருக்கிற ஒரு ஆளா இருந்தாங்க. எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்களா, பாபாவை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களா, வச்ச கண் வாங்காம. அவங்களோட கவனம் வந்து வேற எந்த இடத்துலயுமே திசை திரும்பாது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல பாபா வந்து சில வேளை மாமாட்ட சொல்லுவாராம் பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு. பக்கத்துல இருக்கிற கதியில இருந்தாலும் இப்ப பாபா சொன்னா உடனே அவங்க அடுத்த பேச்சுல டக்குன்னு வந்து உட்கார்ந்துடுவாங்க. இப்ப பாபா முரளி சொல்லிக்கல சில வேளை பாருங்க 1 மணித்தியாலம் ஆகலாம், 1.5 மணித்தியாலம் ஆகலாம். அவ்வளோ நேரத்துக்கும் சைடில் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன்டா எவ்வளவு கழுத்து வலிக்கும். ஆனா மாமா வந்து அதை பொருட்படுத்த மாட்டாங்களாம், அப்படியே திரும்பி பாபாவையே அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களா. அடுத்தது இன்னொன்று, பாபா வந்து மாமாக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. ஏன்னா பாபாவும் வந்து அவ்வளவுக்கு மரியாதை கொடுத்தார்.
அதே நேரம் மாமா பாபாக்கு மரியாதை கொடுத்தாங்க. 2 பேருமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் என்னதான் வயது வித்தியாசம் இருந்தாலும் அவங்க வந்து அந்தளத்துக்கு மட்டாக்களுக்கு வந்து அந்த கற்பித்தல்களை கொடுத்தாங்க. எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மரியாதை செலுத்துறது. இப்ப பாபா வந்து ஒரு தடவை சொல்லிட்டாரு, நீங்க மாமா நான் வந்து ஒரு 1 வீக்குக்கு நமஸ்தே சொல்றேன், நீங்க ஒரு 1 வீக்குக்கு நமஸ்தே சொல்லுங்க குழந்தைகளுக்கு. அதுவும் இப்ப பாபா வந்து நமஸ்தே சொல்றேன்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உட்கார்ந்து இருந்தெல்லாம் நமஸ்தே சொல்ல மாட்டாரா. நம்ம அம்மாக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து பாபா மரியாதை கொடுத்தார். அதால பாபா என்ன செய்வாருண்டா, முரளி கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த ஹிஸ்டரி ஹால்ல அந்த சீனை கற்பனை பண்ணி பாருங்க. ஏன் சொல்றேன்டா, முரளி கேட்கிற நேரத்துல நாங்க நமஸ்தே சொல்ற ஒரு பாட்டு இருக்குது, மீத்தே மீத்தேன்னு சொல்லி நாங்க நமஸ்தே சொல்றோம். அந்த டைம்ல இந்த சந்தர்ப்பத்தை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பாபா வந்து எழும்பி நின்றுடுவாரா. எழும்பி நின்று குழந்தைகளுக்கு முன்னால தலை வணங்கி பவ் பண்ணி பாபா வந்து அந்த நமஸ்தே சொல்லுவாரா. என்ன குழந்தைகள் எல்லாரும் அதிபதிகள், மாஸ்டர்ஸ், மாலிக். சோ அதால பாபா வந்து அந்த மரியாதையை கொடுத்துதான் அந்த நமஸ்தே பாட் வந்து செய்வாரா. அதே நேரத்துல அந்த முரளி கிளாஸ் முடிஞ்சு அந்த ஹிஸ்டரி ஹோலை விட்டு போற நேரத்துல பாபா அப்படியே திரும்பாம பிள்ளைகளுக்கு முதுகு காட்டாம அவ்வளோ மரியாதையோட அப்படியே பார்த்தபடி பின் ரிவர்ஸ்ல தான் காலடி எடுத்து வச்சு அந்த கதவு வரைக்கும் போவாராம். இப்ப மாமா வந்து இது எல்லாத்தையுமே ஒப்சர்வ் பண்றாங்க. இப்ப மாமா வந்து அந்த இடத்துக்கு பாபாக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இப்ப பாபா வந்து சொல்லிட்டாரு, மாமா நீங்களே நமஸ்தே சொல்லணும்னு. இப்ப மாமா ஓகே பாபா நான் உங்களோட குழந்தை, பாபா நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாபா வந்து விடுற மாதிரி இல்லை. மாமா சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு மாமாட டேர்ன் வந்துட்டு நமஸ்தே சொல்லணும். இப்ப பாபா வந்து முன்னால இருந்து கொண்டு எப்படி இப்ப நாங்க முரளி கிளாஸ்ல வந்து டீச்சர் சொல்லிக்கல நாங்கள சேர்ந்து நமஸ்தே சொல்லுவோமா, அதே மாதிரி மாமா சொல்லிக்க பிரம்மா பாபா அந்த நேரத்துல தானோட ஸ்டூடெண்ட் ஆகி அவரும் சேர்ந்து வந்து மாமா சொல்ல அவரும் சொல்லுவாரா. இப்ப சில வேளை வந்து பாபா முரளி கண்டக்ட் பண்றதுக்கு முதல்ல மாமா முரளி கண்டக்ட் பண்ண விட்டுருவாரு. அப்ப மாமா முரளி கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. இப்ப பாபாக்கு ஆசையா இருக்குமா மாமா எப்படி முரளி கண்டக்ட் பண்றாங்கன்னு பாக்கணும்ண்டு. ஆனா மாமாண்ட தாரணை என்னன்னு சொன்னா பாபா உள்ளுக்குள்ள வந்துட்டாருன்னா அவங்க அதுக்கு பிறகு ஒரு வசனம் கதைக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய கற்பித்தல்களை கொடுக்க மாட்டாங்க. பாபாட அந்த ஸ்லீப்பர் சத்தம் கேக்குதுன்றாலே மாமா வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். இப்ப பாபா சில வேளை மறைஞ்சு பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாரா. சில வேளை உள்ளுக்குள்ள வந்துட்டு மாமா நீங்க கிளாஸ முடியுங்க கண்டினியூ பண்ணுங்கண்டா மாமா வந்து அதுக்கு பிறகு வாயே திறக்க மாட்டாங்க. இப்ப இது வந்து அவங்க அதாவது நாங்க மற்ற விதமா எடுக்க கூடாது. மாமா இங்க நினைச்சது என்னன்னு சொன்னா பாபா பெரியவர், அவர் முன்னால இருக்கேக்கல அவர் தான் கற்பித்தலை கொடுக்கணும், நான் அந்த நேரத்துல ஒரு பணிவான மாணவி. இப்படித்தான் மாமாட எண்ணங்கள் வந்து இருந்துச்சு. சோ அதாலதான் அவங்க வந்து அப்படி செஞ்சாங்க. பாபாக்கு வந்து அது தெரியும். ஆனா அதே நேரத்துல அவங்களோட கிளாஸ் கேட்டீங்கன்னு சொன்னா அந்த மாமாட வாய்ஸ் கேட்கிற நேரத்துல அந்த ஞானத்தின் கம்பீரம், அந்த ஒத்தாரிட்டி வந்து இருக்கும். நிறைய கேள்விகள் அடுக்கி அடுக்கி கேட்பாங்க. இன்னைக்கு முரளியில வந்து கேட்டிருப்பீங்க. நிறைய கேள்விகள் சிந்திக்க வைக்கிறதுக்காக கேட்பாங்க. அந்த அதிகாரம் இருக்குது. அப்ப ஞானம் வந்து நிறைஞ்சிருந்தாலும் பாபாக்கு முன்னால அவங்க ஒரு சின்ன குழந்தை ஆகிடுவாங்க. இப்ப இது சம்பந்தமா முரளி சம்பந்தமா மாமாட கற்பித்தல்கள் என்னன்றதை நாங்க இப்போ ஒரு ஸ்லைட்ல பார்ப்போம். இதுல பாருங்க மாமா சொல்றாங்க, முரளியை செவிமடுக்கும் போது விழிப்பாக இருந்து ஆன்மீக ஸ்திதியை பேணுவதுடன் ஆன்மீக ஸ்திதியை பேணுவீர்களாயின் மாயை தலையிட மாட்டாள். அட்டென்ஷன், ஃபுல் அட்டென்ஷன் இருக்கணும் முரளி கேட்கிற நேரத்துல. அடுத்தது நீங்கள் எத்தனை தடவைகள் முரளியை வாசித்தாலும் அதற்கேற்ப புதிய பொக்கிஷங்களை பெறுவீர்கள். எவ்வளவுதான் நீங்கள் மும்முரமாக பிஸியா இருந்தாலும் நிச்சயமாக முரளியை வாசித்து கடையுங்கள். இப்ப இந்த போட்டோல பாருங்க, மாமா வந்து ஏகாந்தத்துல இருந்து இயற்கையோட இருந்து அந்த முரளியை வாசிக்கிறாங்க. இப்ப இது வந்து நாங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றா பாபாட முரளி இல்லையா,
சோ கடவுள் வந்து பரந்தாமத்தில இருந்து எங்களுக்காக அந்த கற்பித்தல்களை கொடுக்கிறார். சோ அதால நான் அதுக்கு எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து நாங்க சில வேளையில ஆன்லைன்ல நாங்க முரளி கேட்கறதால வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கலாம், நாங்க என்னவும் செய்யலாம். டீ குடிச்ச முரளி கேட்கலாம், அல்லது ஏதாவது வேலையில் செஞ்சு முரளி கேட்கலாம். இப்ப சென்டருக்கு போய் நாங்க முரளி கேட்கல அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்காது. நாங்க கையில வந்து ஒரு நோட் புக் பென் வச்சிருப்போம், பாபா முரளி கேட்க அந்த அட்டென்ஷன் இருக்கும். ஆனா அதே சமயத்துல ஆன்லைன் சில வேளை வந்து மாயா தலையிட்டுதுன்னு சொன்னா கேர்லெஸ் இருக்கலாம். பிறகு ஒழுங்கா கேட்போம். இப்ப வேலை பிஸியா இருக்கிறோம், அதால கேட்டு முரளி வாசிக்கலாம். சோ அதுல தான் நாங்க எல்லாருமே நம்ம வயசா இருக்கிறோம், வரிசைக்கிறோமா. இந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களோட மனசுல செக் பண்ணி பாருங்க. டெய்லி வந்து நான் முரளி கேட்கிற நேரத்துல உண்மையே அந்த ஸ்டூடெண்ட் என்ற விழிப்புணர்வுல இருக்கிறேனா? இப்ப சென்டருக்கு போக முடியாட்டியும் அந்த டைமுக்கு நான் ஜூம்ல ஜாயின் பண்ணி முன்னால நோட் புக் பெண்ணை வச்சுக்கொண்டு நான் ஒரு ஸ்டூடெண்ட், பாபா எனக்கு பர்சனலா கற்பிக்கிறார், அந்த ஒரு அட்டென்ஷன் வந்து முரளிக்கு கொடுத்து நான் நோட்ஸ் எழுதி கொள்றேனா, அதை பற்றி சிந்திச்சு பாக்குறேனா, இத கொஞ்சம் நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. அதே நேரம் எத்தனை தடவை நான் முரளிய வாசிக்கிறேன், அது போதுமானதா இருக்குதா, அத பயிற்சியில போடுறேனா? இப்ப சில வேளை வந்து நாங்க பிஸி என்று சொல்லுவோம், அதால ஒரு கொஞ்சம் முரளி கேட்டா பரவாயில்ல என்றுட்டு நாங்க ஒரு கொஞ்சம் முரளி கேட்டுட்டு, இப்ப என்ன முரளியில வந்து மெயினான பாட்டு இருக்கு இல்லையா, எசன்ஸ், கொஸ்டின் ஆன்சர், எசன்ஸ் ஃபோர் தாரணா. சோ தாரணையில பயிற்சி போடுறதுக்கு 2 விஷயம், ஆசீர்வாதம், ஸ்லோகம். இப்ப இந்த மெயினான முரளியை மட்டும் சில வேளை கேட்டுட்டு, ஓகே நான் முரளி அட்டென்ட் பண்றேன்னா முரளி வாசிச்சுட்டேன், ஆன்லைன்ல வாசிச்சுட்டேன், முரளி ஆப் போன்ல இருக்குது, போன்ல இருந்து படிச்சுட்டேன் எப்படின்னு சொல்லுவான். சில வேளை அவசரமா மேலோட்டமா நாங்க வாசிப்போம். ஓகே பாபா வந்து டெய்லி சேம் பாயிண்ட்ஸ் தானே கொடுக்குறாரு என்று சொல்லி நாங்க சொல்லுவோம் இல்லையா. சோ இதுல நாங்க பாபாக்கு நான் உண்மையில விசுவாசமா ஒரு நேர்மையான ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறேன்னா என்றத இந்த நேரத்துல வந்து செக் பண்ணி பாருங்க. சோ இது வந்து ராஜயோகத்துல ஞானம் என்ற பாடத்துல மம்மாட சில கற்பித்தல்கள். அதோட மம்மா வந்து அந்த காலத்துல வந்து குமாரிஸ், அதாவது தாதிமாரெல்லாம் அந்த நேரத்துல சின்ன சின்ன கேர்ள்ஸா இருந்தாங்க, மம்மாக்கு கூட இளம் வயசுதான். இப்ப ட்ரைனிங்குக்கு வர அந்த குமாரிஸ் எல்லாம் மம்மா வந்து அனுப்புவாங்களாம், எங்கேயாவது கார்டனுக்கு அல்லது தனியே இருக்கிற இடத்துக்கு வந்து அனுப்புவாங்களாம். முரளி பாயிண்ட்ஸ் ஏதாவது கொடுத்து அதை எழுதுங்க, நோட் புக் பென் வச்சு எழுதுங்க. ஏன்னா மம்மா அப்பாவும் சொல்லுவாங்களாம், ஒரு நல்ல கோப்லி ஸ்டூடெண்ட் என்று சொன்னா அவங்களோட அடையாளம் என்னன்னு சொன்னா அவங்க எப்பவுமே கையில நோட் புக் பென் வச்சிருப்பாங்க, பாபா முரளி சொல்ல அதை குறிச்சு கொள்ளுவாங்க, அத பிறகு சிந்தனை செய்வாங்க, தாரணையில போடுவாங்க. இதுதான் ஒரு நல்ல மாணவர், அவருக்குரிய அடையாளம் சொல்லி மம்மா சொல்லுவாங்களா. அதோட முரளி வந்து இயற்கையோட இருந்து நாங்க கடையேக்குல வந்து அந்த சேர்ன் பண்ற நேரத்துல வந்து அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கும். இப்ப நாங்க ரூம்ல இருந்து முரளி வாசிக்கிறதோ சேர்ன் பண்றதை விட வெளியில கார்டனுக்குள்ள இப்ப உங்களுக்கு வசதி இருந்தா அல்லது பால்கனில அப்படி போய் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல அனுபவங்கள் வந்து கிடைக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னும் ஒரு சைலண்டான அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யும் அந்த பாயிண்ட்ஸை வந்து கிரகிக்கிறதுக்கு. இப்ப அடுத்தது ராஜயோகத்துல அடுத்த பாடம் வந்து யோகம் என்ற பாடம் சம்பந்தமாக மம்மாட சிந்தனைகள் என்னன்னு இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். இது மம்மா சொன்ன ஒரு விஷயம், ஆழ்ந்த தபஸ்யாவிலும் அகநோக்கிலும் இருங்கள், நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். மனம் உங்களுடைய சிறு குழந்தை, அந்த குழந்தையை மௌனமாக இருக்குமாறும் தேவைப்படும் போது அழைப்பதாகவும் கூறுங்கள். எங்களுக்கு தியானம் செய்யறதுக்கு எங்களுடைய மனோநிலை என்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப அம்மா வந்து இதுல ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க, என்னன்னு சொன்னா, ஒரு தடவை ததிச்சான்கே மாமாட்ட கேக்குறாங்க, எப்படி மாமா உங்களோட மனசை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க? அந்த டைம்ல மாமா கொடுத்த பதில் தான் இது. மனம் பார்த்து ஒரு சின்ன பேபி மாதிரி. அந்த பேபி வந்து இப்ப பொதுவா வந்து லௌகீகத்துல என்ன சொல்லுவாங்க வெளியாக்கள், மனம்ன்றது ஒரு குரங்கட்டு தான் சொல்லுவாங்க.
ஏன்னா அது வந்து அப்படியே கொப்பு விட்டு கொப்பு தாவிக்கொண்டே இருக்கும். ஆனா இங்க மம்மாட சிந்தனை வந்து அவங்க ஒரு பாசிட்டிவா பாக்குறாங்க. இப்ப சின்ன பிள்ளைகள் வந்து அம்மா அப்பாட பராமரிப்புல இருக்கிற நேரத்துல, அந்த அட்டென்ஷன்ல இருக்கிற நேரத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. அம்மா அப்பா கைய பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப பிள்ளை வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கா. ஆனா எங்கேயாவது அம்மா அப்பா வந்து கொஞ்சம் அங்கால இங்கால திரும்பிட்டா அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும், ரோட்டுக்கு ஓடிடும் அல்லது எங்கேயாவது போயிடும். சோ அதுக்கு பிறகு வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஆபத்து ஏற்படும். சில வேளை ஆக்சிடென்ட் ஆகலாம், எங்கேயாவது ரோட்டு பாக்கைக வாகனங்கள் வரலாம் இல்லையா? சோ அதே மாதிரி தான் இந்த மனசு என்றது வந்து நாங்க எங்கேயாவது அந்த விழிப்புணர்வு, அந்த அவேர்னஸ், ஸ்மிருதி என்று சொல்லுவோமே, அந்த விழிப்புணர்வு வந்து எங்கேயாவது மிஸ் பண்ற நேரத்துல ஆத்மா வந்து 3வது கண் வந்து க்ளோஸ் ஆகிடும், புத்தி பூட்டப்பட்டுரும். சோ அந்த நேரத்துல தான் மனசு வந்து அங்க இங்க அலைபாய பார்க்கும். எங்க எல்லாம் எங்களுக்கு ஈர்ப்புகள் இருக்கோ, அந்த அட்ராக்ஷன் இருக்குதோ அந்த இடத்தை நோக்கி மனசு வந்து போயிடும். அது வந்து ஆக்களா இருக்கலாம், அல்லது ஏதாவது கடந்த கால பாஸ்ட் மெமரிஸா இருக்கலாம், என்ன டிஸ்டர்ப் பண்ணின சில சம்பவங்களா இருக்கலாம். சோ அந்த நேரத்துல வந்து மனசு அந்த இடத்துக்கு அப்படியே தாவி போயிடும். இப்ப நாங்க வந்து தியானத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுவோம். இப்ப மெடிடேஷன்ல இருக்கைக்குள்ள வந்து மனசு அப்படி இப்படி பாக்குதுண்டா ஃபர்ஸ்ட் வந்து ஒப்சர்வ் பண்ணி பாருங்க, உங்களோட மனசு வந்து எங்க இருக்குது. இப்ப இதுவும் வந்து சீனியர்ஸ் மதுபல்ல சொன்ன ஒரு விஷயம்தான். நாங்க எங்கெங்க எங்கட கவர்ச்சிகள், ஈர்ப்பு, கவனச்சிதறல்கள் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறக்குரிய ஒரு ஈஸி வழி, நீங்க இப்ப பாபாஸ் ரூமுக்கு முன்னால, பாபாஸ் ரூம்ல பாபாட டிரான்ஸ்லைட்டுக்கு முன்னால, அல்லாட்டி நீங்க வீட்டுல வந்து மெடிடேஷனுக்குன்ற ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஒதுக்கி இருப்பீங்க. அப்ப தியானம் செய்யற அந்த இடத்துல நீங்க போய் ஒன்றுமே செய்ய வேண்டாம், பேசாம உட்காருங்க. மனச வந்து பிளெயினா வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு அந்த சைலன்ஸ் டைம்ல அப்சர்வ் பண்ணுங்க, என்னென்ன எண்ணங்கள் வருது. ஃபர்ஸ்ட் ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம், யாரிலையாவது அல்லது எந்த சூழல்லையாவது எனக்கு இன்னும் மனசுல குழப்பங்கள் இருக்குதா, எதாலையாவது நான் தாக்கப்பட்டிருக்கிறேனா, இத அறிஞ்சு கொள்றதுக்கான ஒரு வழி. ஏன்னா நிச்சயமா சைலன்ஸா இருக்கிற நேரத்துலதான் எங்களுக்கு சில மறந்து போன விஷயங்கள் ஞாபகத்துல வரும், என்ன டிஸ்டர்ப் பண்ணின சம்பவங்கள் ஞாபகத்துல வரும். இது எல்லாருக்குமே அனுபவமா இருக்கும் என்று நினைக்கிறேன். சோ அதை நாங்க கண்டுபிடிச்சு அதுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கான யுக்திகளை வந்து நாங்க கண்டுபிடிக்கணும். அதுக்குத்தான் மாமா சொல்றாங்க, அகநோக்கு எங்களுக்கு அவசியம். அகநோக்கண்டேக்க நான் தனியா ஏகாந்தத்துல சைலன்ஸ்ல போய் உட்கார்ந்து கொண்டு என்னோட நான் பேசணும், எனக்காக டைம் ஒதுக்கணும். சோ அப்பதான் நான் என்னுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை நான் கண்டுபிடிக்கலாம். அது எங்களுக்கு தபஸ்யாக்கு வந்து உதவி செய்ய. நம்ம அம்மா எப்பவுமே நீங்க யோகான்னு சொல்ற நேரத்துல வந்து நாங்க நாள் முழுக்க ஆக்ஷன் கான்சியஸ்ல இருக்கிறோம், அதாவது வேற வேற செயற்பாடுகள்ல இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் லௌகீக தொழில் இருக்குது, குடும்ப பொறுப்புகள் இருக்குது, அதால வேலைகள் எல்லாம் செய்யக்கல நாங்க வந்து அந்த செயலுக்குள்ள வெளிப்புறமா போறதால இப்ப சில சமயங்கள்ல வந்து அதுக்குள்ள சில சில சம்பவங்கள் எங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் மாதிரி வரும். இப்ப அந்த நேரத்துல நாங்க யோக ஸ்திதியை வந்து மெயின்டைன் பண்ணாட்டே, அந்த தாரணை வந்து ஏதாவது இருக்கலைன்னு சொன்னா, கர்மயோகி ஸ்திதி இருக்கலைன்னு சொன்னா என்ன நடக்கும்? அது நிச்சயமா எங்கட ஆத்மாவில ஒரு குழப்பமான ஒரு சூழலை ரெக்கார்ட் பண்ணி விட்டுறேன். இப்ப நான் யோகா செய்யணும்ன்ற விருப்பத்தோட வந்து உட்கார்றேன், என்ன நடக்குது? அந்த நேரத்துல அந்த சம்பவங்கள் தான் ஞாபகத்துக்கு வர. இதாலதான் அம்மா அப்பாவும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது அம்மா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரமேஷ் பாயக்களோட. சோ அந்த நேரத்துல வந்து சைடுல ஒரு போஸ்டர், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போய் கொண்டிருக்குது. அப்ப ரமேஷ் பாய் அதை பார்த்துட்டு அவர் யோசிக்கிறார், சர்வீஸுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நாங்களும் இந்த மாதிரி கிரியேட்டிவா ஏதாவது செய்யலாம் ரெண்டுட்டு மம்மாட்ட ஐடியா கேட்டா மம்மா வந்து அந்த சீனை பார்க்கவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கண்டா, அவங்க வந்து டிராவல் பண்ற நேரத்துல என்ன செய்தாலும் அவங்களோட அட்டென்ஷன் வந்து உள்நோக்கித்தான் இருக்கு, வேற வேற புறநோக்கு விஷயங்கள் எதுவுமே, சைட் சீன்ஸ் எதுவுமே அவங்கள ஈர்க்காது. சோ அதாலதான் அவங்க வந்து எல்லா நேரத்திலையும் அந்த யோக ஸ்திதியை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ணக்கூடியதா இருந்துக்குது. இப்ப அடுத்ததா வந்து அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, மாமா வந்து எப்படி தாரணையில வந்து அவங்க கவனம் செலுத்தினாங்க, அதுக்காக மாமா கொண்டிருந்த மேன்மையான சிந்தனைகள் என்ன.
அம்மா சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, எப்பொழுதும் சிந்தியுங்கள், கடவுள் மாத்திரமன்றி முழு உலகமும் என்னுடைய ஒவ்வொரு அடியையும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்க வந்து ஹீரோ ஆக்டர்ஸ் இந்த எல்லியட்ட நாடகத்துல. பொதுவாயே ஒரு டிராமா அல்லது பிலிம்னு சொன்னா எல்லாட்ட கவனமும் கூடுதலா இருக்கிறது வந்து ஹீரோ ஆக்டர்ஸ்ல. சோ நாங்களும் வந்து இந்த அன்லிமிட்டெட் டிராமாவில 5000 வருஷத்துக்கான இந்த எல்லையில்லாத நாடகத்துல நாங்க ஹீரோ பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறோம். அதால இந்த உலக நாடக மேடையில எங்கட ஒவ்வொரு அடியையும் முழு உலகமுமே பார்த்து கொண்டிருக்கு. அப்படின்னு சொன்னா நான் எவ்வளவு கவனமா இருக்கணும். அடுத்தது நாங்க எந்த செயல்களை செய்யறோமோ மற்றவங்களும் பார்த்து அதையே செய்வாங்க. இப்ப நான் தவறு செஞ்சா மட்டாக்களும் அதையே பார்த்து காப்பி பண்ணுவாங்க. அடுத்தது ஒரே தவறை மீண்டும் ஒருபோதும் செய்யாதீர்கள். எதிர்காலத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். இப்ப சில வேளை வந்து நாங்க தெரியாமலோ தெரிஞ்சோ சில மிஸ்டேக்ஸ் விடுவோம். ஒரு தடவை மிஸ்டேக் விட்டுட்டோம்னு சொன்னா ஓகே, சில வேளை நான் வந்து சரியென்று கூட நினைச்சு செஞ்சதும் தவறா இருக்கலாம். இப்ப அதுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் இருக்குது. ஆனா அது பிழையென்று தெரிஞ்ச பிறகு அதையே நான் ரிப்பீட் பண்றேன்னு சொன்னா அது வந்து என்னுடைய கேர்லெஸ்னஸ், என்னுடைய கவன இனத்தை தான் குறிக்குது இல்லையா? சோ அம்மா வந்து இந்த தாரணையில வந்து பக்காவா இருந்தாங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கையும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. இது அவங்களோட முக்கியமான ஒரு கற்பித்தல். அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்ப எங்களோட உறவு முறைகளை பொறுத்தவரையில இப்ப நாங்க வந்து பிராமண குடும்பத்துல நிறைய பேரோட பழகுறோம். பிராமணர்கள் பாபாவோட குழந்தைகளா இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தர் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. என்ன 2 நடிகர்கள் வந்து ஒரு மாதிரி இருக்க முடியாது. சோ எல்லாருலயும் எல்லா விதமான குணங்களும் இருக்குது. சோ அம்மாட்ட வந்து யாராவது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மட தாதிமார் ஆரம்ப காலத்துல அவங்க வர்ற நேரத்துல அவங்க எல்லாருமே பெர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா வரையல. ஏன்னா அந்த காலத்துல வந்து பெண் அடிமை என்றது மிகவும் மோசமாக இருந்த காலம் இந்தியாவில. அதால சரி அவங்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டிருந்துச்சு. வெளியில போய் வேலை செய்ய இயலாது, நிறைய படிக்க இயலாது, கட்டாய திருமணம். சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் சிவ பரமாத்மா வந்து பூமிக்கு வர. சோ அந்த நேரத்துல வந்து தாதிமார் எல்லாம் நிறைய படிச்சிருக்கேல, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கல்வி அறிவு இல்ல, வெளி உலகம் தெரியாது. சோ மனஸ் பண்பாடுகள் எப்படி மற்றாக்களோட நடந்து கொள்றது இதுகள் எதுவுமே தெரியாமத்தான் அவங்க பாபாட்ட வந்தாங்க. நிறைய ஆட்களுக்கு வந்து வசதிகள் இருந்துச்சு. இந்த சிந்தி சமூகம் என்று சொல்லிக்கல பிசினஸ் ஆக்கள் நல்ல வெல்தி ஃபேமிலியில இருந்து வந்தாங்க. ஆனா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு இந்த பேசிக்கான சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கல. அதால அவங்களுக்குள்ள வந்து சம்ஸ்காரங்கள் முரண்பாடுகள் நிச்சயமா இருக்கும். இப்ப நாங்க ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அம்மா அப்பா பிள்ளைகள்னு சொல்லிக்கல ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கு, எவ்வளவு பிரச்சனை வருது. சில வேளைங்களுக்கு குடும்ப பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கும், சமாளிக்க முடியாம இருக்கும். அப்படி இருக்கேக்க யக்யாண்ட ஆரம்பத்துல ஒரு 350 400 பேர் வர்ற நேரத்துல அவ்வளோ பேரும் உண்டா இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிக்கல அது வந்து எல்லா சிஸ்டர்ஸும் ஒரு ரூம்ல தங்குற நேரத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வரும். அவளாத்தையும் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? பாபா மம்மா தானே அம்மா அப்பா. சோ அவங்கள்ட்ட தான் போய் சொல்லுவாங்க நிச்சயமா. இப்ப இந்த காட்சியை வந்து நாங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். சோ அம்மாட்ட ஒரு தாயிட்ட வந்து ஒரு ஆளை பற்றி குறை சொல்லிக்கல, அந்த தாய் வந்து எப்படி செய்வாங்க? அம்மாண்ட தாரணி என்னன்னு சொன்னா இந்த சந்தர்ப்பத்துல ஒரு தாயா இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அன்போட. யார்ட்டையாவது புறப்பாடு சொன்னா அம்மா அவங்களையும் புண்படுத்த மாட்டாங்க. இப்ப உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, ஓகே இப்ப நீங்க அவங்கள இதுவரைக்கும் அவதானிச்சு ஏதாவது நல்ல குணங்களை பற்றி முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க இந்த முறைப்பாட்டை பற்றி பார்ப்போம். இப்ப உடனே அவங்க வந்து நல்ல குணம் சொல்லிக்க அவங்களோட மனசு வந்து பாசிட்டிவா நினைக்க தொடங்கிடும் இல்லையா? அதுக்கு பிறகு வந்து அவங்களோட அட்டிடியூட் வந்து டோட்டலா மாறிடும். இவ்வளா நல்ல குணம் இருக்கு, இவ்வளவு நல்லது செய்திருக்கிறாங்க, இவங்களை போய் எப்படி நினைச்சிட்டோமே என்ற மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து மனசுல கண்டிப்பா வரும். சோ இது வந்து அம்மா பயன்படுத்தின யுக்தி. எப்படி எல்லா ஆத்மாக்கள்லயும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஒரு நல்ல மனசோட நல்ல உணர்வுகளோட எப்படி அவங்கள நாங்கள் கையாளலாம் என்றதுக்கு அம்மா கொடுத்த கற்பித்தல்.
அடுத்தது, எவருடைய குறைபாடுகளும் உங்களின் ஞாபக தடத்தில் நிலைத்திருப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். எங்கட ஆள் மனசு சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவான், அதுக்குள்ள என்டர் ஆகிட்டு சொன்னா அது அழிக்க இயலாது. அது எங்கட சிதியத்தான் பாழாக்க. அதால ஒரு யோகிய நான் நல்ல தபஸ்யா செய்யணும் என்ற ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா யார்கிட்ட குறைபாடுகளை நான் உள்வாங்க கூடாது. அடுத்தத இதோட ரிலேட்டட் ஆனது மாமா சொல்றாங்க, உங்களோட ஆள் மனச சுத்தமா வச்சிருங்க. அதில் குப்பைகளை வைத்திருப்பீர்களாயின் மனம் ஒருமுகப்படுவதற்கு அது அனுமதிக்காது. இப்ப இதுக்கு மாமா சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப சாக்கடை என்று சொல்லுவாங்க தானே, அந்த ட்ரைனேஜ், அந்த ஊத்த தண்ணி எல்லாம் போறதுக்காக செய்திருப்பாங்க அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம். அந்த சாக்கடை நீரை உங்களை பார்த்து கொண்டிருக்க சொன்னா எவ்வளவு நேரத்துக்கு பார்த்து கொண்டிருப்பீங்க? இப்ப இது மாமா கேக்குற ஒரு கேள்வி. உடனே நாங்க மூக்க பொத்துவோம், முகத்தை சுளிப்போம், கண்ணை மூடுவோம். எங்களால அதை டொலரேட் பண்ணவே முடியாது இல்லையா? சோ அதே மாதிரி தான் நான் இன்னொரு ஆள்ல இருக்கிற அழுக்க, அந்த அசுர சுபாவம்ன்றது அந்த ஆத்மாவில படிஞ்சிருக்கிற அழுக்கு, அந்த அழுக்க நான் பார்த்து கொண்டிருந்தேன் சொன்னா என்ன நடக்கும்? அது எங்களை தான் பாதிக்கும் இல்லையா? சோ இது மாமா சொல்ற விஷயம். அதோட இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, நாங்க ஒரு ஆளுண்ட குறைபாட்டை மற்றாளோட சொல்றோம்னு சொன்னா அது இப்ப நாங்க வாமிட் வந்துட்டேன்னு சொன்னா சிங்க்ல போய்தான் வாமிட் எடுக்கணும். எல்லா இடத்துலயும் போய் நாங்க கண்ட இடத்துல எல்லாம் வாமிட் பண்ணோம்னா என்ன நடக்கும்? அந்த இடம் முழுக்களும் ஒரு பேட் ஸ்மெல் ஒன்று வர தொடங்கிடும். சோ இது அடுத்ததா மாமா சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். அதால எந்த இடத்துல நான் போய் சொல்லணுமோ, இப்போ ஒரு ஆளை பற்றி எனக்கு ஓகே நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன், அதுல இருந்து எனக்கு ஒரு நிவாரணம் வேணும், என்னால அதை மேனேஜ் பண்ண முடியலைன்னு சொன்னா அதுக்காகத்தான் பாபா எங்கட சீனியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சிருக்கிறாரு. சோ அந்த இடத்துல நான் ஒன்றில் பாபாக்கு லெட்டர் எழுதலாம், அல்லது அந்த சீனியர் ப்ராப்பரான எனக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த கருவியோட நிமித்தமா இருக்கிற அந்த சகோதரியோட நான் போய் ஷேர் பண்ணிட்டு நான் அப்படியே பாபாட்ட நான் பாரம் கொடுத்துட்டேன் அந்த உணர்வோட நான் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சோ இது நாங்க கடைபிடிக்க வேண்டிய அடுத்த தாரணம் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அடுத்தது எங்கட யோக ஸ்திதிக்கு இப்ப நான் சொல்றதெல்லாம் எங்கட யோகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே நேரத்துல ஏற்கனவே நாங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி யோகா செய்யணும், தபஸ்யா செய்யணும்னு சொன்னா எங்கட தாரணையும் அதுல சம்பந்தப்பட்டிருக்குது. சில விஷயங்களை நாங்க பயிற்சியில போட்டாதான் எங்களால நல்ல அனுபவங்களை பெற முடியும். சோ அதுக்குத்தான் மாமா சொல்றாங்க, கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காதீங்க. ஏன்னா நிறைய வீக்கேஸ் கூட நான் பார்த்திருக்கிறேன், பழைய சம்பவங்களை நினைச்சு புலம்பிட்டு இருப்பாங்க. இப்ப சில பேர் தங்களால அதை கட்டுப்படுத்த முடியாட்டி மட்டாக்களோட போய் அதை கழிச்சுட்டு இருப்பாங்க. இது எங்களுக்கு டிராமான்ற பாடத்தை பாபா தெளிவா கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. டிராமாவில ஒவ்வொரு காட்சியும் மூவ் ஆகி கொண்டே இருக்கா. ஒரே காட்சி தொடர்ச்சியா அப்படியே இருக்காது. எல்லா காட்சிகளுக்கும் குறிப்பிட்ட ஒரு கால அவகாசம் இருக்கு. அந்த கால அவகாசம் முடிஞ்ச உடனே அடுத்த காட்சிக்கு நாங்க ரெடி ஆகிறோம். இப்ப பாஸ்ட்லயே நான் நினைச்சு கொண்டு அதையே நான் நினைச்சு வரைஞ்சிட்டு இருந்தேன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, நாங்க எத்தனை தடவை அதை ரிப்பீட் பண்றோமோ அவ்வளவுக்கு அது எங்களுடைய ஆள் மனசுல சப்கான்சியஸ் மைண்ட்ல நல்ல ஆழமா டீப்பா பதிஞ்சு கொண்டே இருக்கும். இப்ப நாங்க சொல்றோம் என்னால இந்த சம்பவத்தை மறக்க முடியல, மிச்ச எல்லா விஷயங்களும் ஓகே, இந்த ஒரு சம்பவம் மட்டும் எனக்கு மறக்க முடியாம இருக்கு, இப்படி சில வேலை சொல்லுவேன். ஆனா அந்த மறக்க முடியாம பண்ணினது யாருன்னு கேட்டா நானே தான். எப்படி ஒரு தடவை நடந்த சம்பவத்தை திருப்பி நான் நினைக்க திருப்பி நான் அதே மாக்க நான் ரெக்கார்ட் பண்றேன் ஆத்மாவில. ரொம்ப டீப்பா ஆழமா அந்த ஆத்மாவில பதிவு ஆகுறதுக்கு நானே காரணக்கர்த்தா ஆகுறேன். இப்ப என்ன நடக்கும்? சும்மா இருந்த ஒரு பதிவு ஆழமா போச்சுது, அப்ப மறக்க முடியாம இருக்குன்னு தானே. சோ அதாலதான் நாங்க ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ற காட்சிகள் என்று சொன்னா நான் உடனே அதை மாத்துறதுக்காக ஏதாவது ஒரு யுக்தியை கையாளணும். அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிங்க. அந்த சிந்தனைகள் எனக்கு திருப்பி ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னா அதை வளர விடக்கூடாது.
உடனே நான் மாத்துறதுக்காக அந்த நேரத்துல நீங்க பாபாட பாடல் ஒன்றை கேளுங்க. அல்லாட்டி வந்து அவ்யக்த பாப்தாதோட எத்தனையோ வீடியோஸ் இருக்கு, அந்த வீடியோ போட்டு பாருங்க. ஏதோ ஒரு வழியில அல்லது வேற எங்க அந்த இடத்தை விட்டு வேற எங்காவது மூவ் பண்ணி போயிருங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. இப்ப இது வந்து நாங்க ஆழ் மனசுல இருக்கிற பதிவுகளா இன்னும் ஆழமாக்காம இருக்கிறதுக்கு உதவி செய்ய. வாழ்க்கை என்றது வந்து வெற்றி தோல்வி நிறைந்த நாடகம். அடுத்த பாயிண்ட், எவருமே அதனால் தொடப்படாமல் இருக்க முடியாது. யாருக்குமே ஒரே அடியா வெற்றி கிடைச்சதுன்னு சரித்திரம் இல்ல. எல்லாரும் வந்து தோல்விகளை காணிக்கல, அந்த தோல்விகள் மூலமா நிறைய படிச்சு அதன் மூலமா முன்னால வந்ததுதான் நிறைய வரலாறுகள். சோ அதால அந்த தோல்விகள் வந்தாலும் அதுல இருந்து நான் ஒரு லேர்னிங்கை வந்து எடுத்துக்கொள்ள வேணும். அது எனக்கு அடுத்த முறை வந்து இன்னும் கூடுதலான வெற்றியை ஈட்டித்தரேன். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்நாடகத்தில் நடிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் மேன்மையானவர். அவர் தனது சொந்த பாகத்தை நடிக்கின்றார். எல்லாட்ட பாகமும் தனித்துவமானது. இன்னொரு ஆண்ட பாகத்தை என்னால நடிக்க முடியாது. அதால அந்த டிராமாவில நடிக்கிற நடிகர்கள் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளோம். சரி, அடுத்தது இந்த பாயிண்ட பாருங்க. தேவர்கள் ஒருபோதும் சத்தமாக சிரிப்பதோ சத்தமாக பேசுவதோ சத்தமாக நடப்பதோ இல்லை. நீங்களும் அதையே பின்பற்ற வேண்டும். அனைவருக்கும் சதா சந்தோஷத்தையே கொடுங்கள். பஞ்ச தத்துவங்களுக்கு கூட துன்பத்தை கொடுக்காதீர்கள். இப்ப இதுக்கு வந்து நான் அம்மாட சில சம்பவங்களை வந்து உங்களோட ஷேர் பண்றேன். அதாவது மம்மா யாருக்காவது டிரெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்கண்டா அந்த இடத்துக்கு போவாங்க, போய் அவங்களுக்கு கிட்ட இருந்து கொண்டு சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு கிச்சன்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு சிஸ்டருக்கு மாமா வந்து சில டிரெக்ஷனை அல்லது சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொன்னா மாமாவுடன் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தூரத்துல நின்று அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டு இதை செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்களா. இப்ப மாமா வந்து மெதுவா சத்தம் போடாம நடந்து கிச்சனுக்கு போவாங்களா. போய் அந்த சகோதரிக்கும் காதுக்குள்ள போய் மெதுவா சொல்லுவாங்களாம். சொல்ல வேண்டியத சாராம்சமா சொல்லிட்டு மாமா வந்து அந்த விடத்தை விட்டு நகர்ந்துடுவாங்க. இப்ப இங்கேயும் கூட நாங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இப்ப மாமா சொல்றாங்க இல்லையா, அதாவது நாங்க யாருக்கும் துன்பம் கொடுக்கூடாது, சத்தம் போட்டு நடக்க கூடாது. இப்ப மாமா வந்துட்டு போறது கூட யாருக்குமே தெரியாது. அவங்களா கண்ணால பார்த்தால் ஒழிய அந்த மூவ்மெண்ட் மாமாட அந்த நடைன்ற அந்த சத்தத்துல இருந்து யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நடக்கிறது வந்து ஒரு தேவதைய போல சத்தம் போடாம மெதுவா தான் நடப்பாங்கள. யாருக்கு எந்த தகவலை சொல்லணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. பெருசா சத்தம் போட்டு தூரத்துல இருந்து கூப்பிட்டு சொல்றதெல்லாம் கிடையாது. இப்ப இதுதான் ஒரு ராஜரீகமான ஒரு ரோயல் பிஹேவியர் என்று சொல்றது. சோ இதையும் கூட நாங்க கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து, இதெல்லாம் நாங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஈஸியான விஷயங்கள் தானே. இந்த சில விஷயங்கள் வந்து யோகத்தை பொறுத்தவரையில நாங்க எவ்வளவோ கடைப்பிடிக்கணும், அப்பதான் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்க கூடிய விஷயங்களை நாங்க அட்டென்ஷன் கொடுத்த வேண்டாம், அந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாகிறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு தடவை ஒரு சிஸ்டர் வந்து நல்ல ஹீல்ஸ் ஸ்லீப்பரை போட்டுக்கொண்டு நடந்து வராங்க. அப்ப ஹீல்ஸ் போட்டாலே டொக் டொக் டொக்னு சத்தம் கேட்கும். இப்ப அம்மாவுடன் அந்த சிஸ்டரை கூப்பிட்டு சொன்னாங்களா, நீங்க இந்த மாதிரி நடக்க கூடாது, பூமிக்கு வந்து துன்பத்தை கொடுக்குறீங்க. இப்ப சத்தம் போட்டு ஒரு அடி எடுத்து வச்சா பூமிக்கு துன்பத்தை கொடுக்குறான். எவ்வளவு ஒரு நுட்பமா சட்டிலா மாமா வந்து திங்க் பண்ணிருக்கிறாங்க. அவங்களோட இதயத்துல வந்து அந்த பஞ்ச பூதங்களுக்கு அவங்க வச்சிருக்கிற அந்த மரியாதை, அந்த அன்பு, சோ அது வந்து அந்த நல்ல உணர்வுகள் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்ல தெளிவாய விளங்குது. இந்த உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இருந்தபடியாத்தானே டக்குன்னு அவங்க சொன்னாங்க, துன்பத்தை கொடுக்காதீங்க, மெதுவா நடவுங்க. அப்ப அந்த ஹீல்ஸ் போட்டா சத்தம் கேட்கும் தானேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்ப அது மறைமுகமா நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அப்படி சத்தத்தை உருவாக்கக்கூடிய ஸ்லீப்பர்ஸ பிராமணர்கள் வந்து அணிஞ்சு கொள்ளக்கூடாது. சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து எங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிட. மற்றது மாமா வந்து எப்பவுமே அவங்களோட முகத்துல வந்து ஒரு புன்னகை இருக்கும். ஆனா அதே சமயத்துல சத்தம் போட்டு ஒரு நாளும் சிரிக்க மாட்டாங்க. சிரிக்கிறதா இருந்தா ஒரு ஸ்மைல், சத்தம் இல்லாம ஒரு சிரிப்பு.
இதுவும் ஒரு ரோயலான ஒரு பிஹேவியர். இப்ப இதுலயும் நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். எதுவா இருந்தாலும் நான் அந்த ரோயல்டி, ஒரு சொர்க்கத்துல வாழ்ற தேவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி நடந்து கொள்ளுவாங்க. அதான் ஒரு தடவை வந்து பாபா ஒரு சிஸ்டர்ட்ட சொன்னாராம், நீங்க மாமா எப்படி சாப்பிடுறாங்க, எப்படி உட்கார்றாங்க, எப்படி அவங்க நடக்கிறாங்க, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண சொல்லி சொன்னாரா. இப்ப இந்த சிஸ்டர் யோசிச்சாங்கன்னா, இவங்களும் ஒரு சாதாரண பெண் தானே, ஏன் பாபா இப்படி சொல்ற. ஆனா மாமா வந்து அவதானிக்க தொடங்கின பிறகுதான் பாபா ஏன் இப்படி ஒரு வார்த்தைய சொன்னார், எதுக்காக மாமாவை அவதானிக்க சொன்னார்ன்றது புரிஞ்சுதான். ஏன்னா ஒவ்வொரு சாதாரண விஷயத்திலையும் ஒரு ரோயல்டி. இதாலதான் பாபா எங்களுக்கு சொல்லுவார், உங்களுடைய சங்கம யுகத்துல நீங்க செய்யற ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஒரு ஞாபகார்த்தமாக பக்தி மார்க்கத்துல உங்களோட பக்தர்களால நினைவு கூறப்படுது. இப்ப அவங்க திருவிழான்னு சொன்னா நீங்க கோயிலுக்கு போற நேரத்துல அவதானிச்சிருப்பீங்க. பக்தி செய்த காலங்கள்ல அந்த விக்கிரகங்களை வச்சு ஐயர் என்ன செய்வார், அதுக்கு குளிப்பாட்டுறது, அதுக்கு ட்ரெஸ் பண்றது, டைம் டு டைம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்றது, அதுக்கு உணவு ஊட்டுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஒரு ஒரு திருவிழாவில, அலங்கார திருவிழா, தீர்த்த திருவிழா, இப்படி இப்படி வேற வேற திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும், ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்காக அவங்க செய்யறாங்க. அதே நேரத்துல அந்த விக்கிரகங்கள் அதை உறங்க வைக்கிறேன்னு சொல்லியும் சில வைபவங்கள் வைப்பாங்க. இப்ப இது சாதாரணமா வந்து நாங்க காலையில எழும்புறதுல இருந்து எங்களோட செயற்பாடுகள் எப்படி இருந்துச்சதோ அதோட ஞாபகார்த்தமா தான் எங்களோட கோயில்கள்ல வந்து பக்தர்கள் வந்து அப்படி எல்லாம் செய்யறாங்க. அதாலதான் மாமா சொன்னாங்க, முழு உலகமும் எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்குது, எங்களோட ஒவ்வொரு அடியையும். அதால அந்த மெமோரியலை உருவாக்கத்தக்க வகையில நான் நடந்து கொள்ளணும். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மாமா வந்து படுத்துட்டு எழும்பினாங்கன்னா அந்த பெட்டில வந்து அடையாளமே தெரியாதா. யோசிச்சு பாருங்க. இதத்தான் சொல்றது யோக நித்திரை என்று சொல்லி. இப்ப நாங்க சாதாரணமா படுத்துட்டு எழுப்பினோம்னு சொன்னா பெட்டை போய் பார்த்தா யாரோ படுத்திருக்கிறாங்க, பெட்ஷீட் கசங்கி இருக்கும், அங்க இங்க போயிருக்கோம். இப்ப தெரியும் யாரோ தொங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அது சரிப்படுத்தணும். ஆனா மாமா படுத்துட்டு எழும்பினாங்கன்னு சொன்னா அதுல எந்த ஒரு இதுக்குமே இருக்காதான். இதை ஒப்சர்வ் பண்ண சிஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது காரணம் அவங்க வந்து அந்த உறக்கத்திலையும் கூட அந்த யோக ஸ்திதியில இருந்தாங்க. இப்ப மனசுல குழப்பங்கள் வரைக்குல தான் இடையில வந்து எங்களுக்கு சில வேளை ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும், ஆழமான தூக்கத்துக்கு போக முடியாம இருக்கும், கனவுகள் வரும். இப்ப நித்திர வராட்டி என்ன செய்வோம், புரண்டு புரண்டு படுப்போம், அந்த பக்கம் படுப்போம், இந்த பக்கம் படுப்போம். சோ அப்படி நாங்க திரும்பி திரும்பி படுக்கையிலேயே பெட்ஷீட் எல்லாம் கசங்கி போயிடும். ஆனா ஒரு யோகி என்று சொல்லிக்கல, யோகிஸ் வந்து நிறைய நேரம் தூங்கவும் தேவையில்லை. அதே நேரத்துல அவங்க ஒரு கொஞ்ச நேரம் உறங்கினாலும் கூட அவங்க டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவாங்க, அந்த யோக நித்திரை. அதால அப்படியே படுத்தபடி அப்படியே எழும்புவாங்க. முழிக்கிற நேரத்திலேயும் வந்து அவங்களோட ஸ்திதி வந்து அப்படியே ஒரு உயர்ந்த ஸ்திதியா இருக்கு. சோ இது வந்து மம்மாட அதி உயர்ந்த தாரணையை வந்து எங்களுக்கு எடுத்து காட்டுது. இப்ப நாள் முழுக்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு உயர்ந்த தாரணையை கொண்டிருந்தா மம்மா வந்து உறக்கத்திலேயும் அதை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இதோட உறங்குற நேரத்துல கூட முகத்தை பார்த்தா ஒரு சாந்தம், ஒரு அமைதி. ஏன்னா அந்த காலத்துல வந்து சாக்கார் பாபாவும் அம்மாவும் வந்து சில நேரத்துல குழந்தைகளை போய் டெஸ்ட் பண்ணுவாங்களாம், எப்படி உறங்குறாங்கன்னு சொல்லி. அதுல இருந்து கண்டுபிடிச்சிடுவாங்களா அந்த குழந்தை வந்து நல்ல ஸ்திதியில இருக்குதா அல்லது தாரணை ஒழுங்கா பண்ணலையான்றத தூக்கத்திலேயே கண்டுபிடிச்சிடுவாங்களாம். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கராச்சியில இருந்த காலம். இப்ப கராச்சியில ஓம் நிவாஸ் அவங்க ஒரு பில்டிங்ஸ் வாங்கி ஓம் நிவாஸ் பேர் சூட்டினாங்க. அதுக்கு பிறகு கராச்சியில 14 வருஷம், அதுக்கு பிறகு 50ஆம் ஆண்டு மேயில மவுண்ட் அபுக்கு வந்தாங்க. சோ அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு கட்டமா இந்த யக்கியாண்ட மைல் ஸ்டோனும் வந்து போகுது. சோ பாபா மாமாவும் வந்து இப்ப குமாரிஸுக்கு பிரியம்பா ஒரு இடம், தாய்மார்களுக்கு ஒரு இடம், மற்றது பிரதர்ஸுக்கு வந்து ஒரு பில்டிங், அப்படி செப்பரேட்டா பாபா வந்து பங்களாஸ வாங்கியிருந்தார். ஒவ்வொரு பங்களாவிலையும் வந்து குழந்தைகள் இருப்பாங்க. இப்ப இரவில வந்து பாபா மாமாவும் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சில்ட்ரன் குரூப்புக்கெல்லாம் பர்சனலா போய் ஒவ்வொருத்தரா போய் குட் நைட் சொல்லுவாங்க. அதே நேரம் சில சமயங்கள்ல உறங்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே பாபா மாமா போய் செக் பண்ணுவாங்களாம் அந்த பிள்ளைகளை, எப்படி தூங்குறாங்க. இப்ப இதையும் நாங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். நான்
ஸ்லீப்புக்கு போற நேரத்துல எப்படி என்னுடைய தூக்கம் இருக்குது. இதுக்காகத்தான் யக்யாவில வந்து எங்களுக்கு இப்ப உருவாக்கப்பட்டிருக்கிறது குட் நைட் மெடிடேஷன். அதாவது நாங்க இரவு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது பாபாக்கு முன்னால இருந்து நாங்க பாபாக்கு அண்டையான் வரவு செலவு கணக்கு, எவ்வளவு புண்ணியம் செய்தோம், எவ்வளவு பாவம் செய்தோம், எவ்வளவு தப்பு பண்ணினோம், எவ்வளவு நல்ல சுகர்மா செய்தோம், சோ இந்த கணக்கள் எல்லாத்தையும் பாபாட்ட சார்ட்டா ஒப்படைக்கிறது. அதுக்கு பிறகு பாபாட்ட குட் நைட் சொல்லிட்டு அப்படியே தூங்க போறது. இப்ப தாதி ஜான்கியும் சொல்ற ஒரு விஷயம், எப்பவுமே உறக்கத்துக்கு போற நேரத்துல வந்து எங்கட மனசு ஹெவியா இருக்கக்கூடாதா. ஹெவியா இருக்குதுன்னு சொன்னா, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துன்னு சொன்னா அதோட போய் படுக்க கூடாது என்றது தாதியிட கற்பித்தார். தாதி சொல்லுவாங்களா, நீங்க சரி ஹெவி ஆயிட்டீங்கன்னு சொன்னா என் பாபாஸ் ரூமுக்கு போங்க, ஒரு முரளிய வாசிங்க, பாபாட்ட எல்லாத்தையும் கொடுங்க, பாபாக்கு லெட்டர் எழுங்க, எது ஒன்று செய்து நான் லைட் ஆக்கிடுவேன். அல்லது உங்களுக்கு அந்த நேரத்துல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவைலபிளா இருந்தா நீங்க அவங்களோட போய் ஷேர் பண்ணி உங்களோட மனசை லேஸ் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு போய் படுத்தா அது எங்களோட ஸ்திதியை வந்து பாதிக்காது. இல்லாட்டி அடுத்த நாள் நாங்க எழும்புற நேரத்திலையும் அது வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ இதுக்கும் கூட நாங்கள் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கலாம். ஓகே, இப்ப நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். ஓகே, சோ அடுத்த தாரணை. என்னதான் நிகழ்ந்தாலும் ஒருபோதும் கோபப்படாதீர்கள். எத்தனை பேர் இதுல இந்த குரூப்ல வந்து எனக்கு கோபமே வாரதில்ல, கோபத்தை நான் வெற்றி கொண்டுட்டேன் என்று சொல்றாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? சோ கோபம் என்று சொல்லிக்கல வெளிப்படையா சொல்றது மட்டும் இல்ல, கோபத்திலையும் கூட ஒவ்வொரு ஸ்திதிகள் இருக்குது. ஒன்று வந்து எண்ணங்கள்ட மட்டத்துல வாரது, அதாவது அத சொல்லுவோம் சத்தோ பிரதான் அங்கர் என்று சொல்லலாம். அதாவது அந்த கோபத்தின் முதல் படியில வாரது, அல்ல நீங்க சத்தோ ஒன்று கூட சொல்லலாம். அது வந்து எப்படி வரும்னு சொன்னா, சின்ன ஒரு இரிட்டேஷன், கொஞ்சம் எரிச்சல் வருது, கொஞ்சம் வெறுப்பு வருது, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை பார்க்கல எனக்கு எரிச்சலா வருது, அவங்கள கண்டா மட்டும் பிடிக்காது. சோ இந்த மாதிரி வாரது வந்து அதுவும் வந்து கோபத்தின் ஒரு புரோஜனி தான். அடுத்த லெவல்ல வாரது வந்து ரஜோஸ்திதின்னு சொல்றது எப்படின்னு சொன்னா, வார்த்தைகள்ல நாங்க வெளிப்படுத்துறது. ஏதாவது வாயால சொல்லிடுவான். ஒரு ஆள் வந்து கோபத்துல எனக்கு ஒரு வார்த்தை சொல்றாருண்டா அதை நான் சில வேளை ஜஸ்டிஃபை பண்ணி நாங்க நிரூபிக்க பார்ப்பேன், நான் செய்தது சரி, நான் தான் எப்படி செய்தேன் என்றதை வந்து நாங்க ஒரு ரோயல் ஃபார்மில நாங்க சில வேளை வந்து ஞானத்தை மற்ற விதமா பாபா சொல்ற கருத்தையே அப்படியே டேர்ன் பண்ணிடுவோம். டேர்ன் பண்ணி நாங்க இன்னொரு ஞானத்தை புதுசா சொல்லுவோம், சொல்லி நிறைய ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் செய்து கடைசியா கொண்டு வந்து முடிப்போம், இதாலதான் நான் இப்படி பண்ணினேன்னு சொல்லுவோம். இப்ப சில வேளை ஒரு ஆள் இன்னொரு வார்த்தை சொல்லிக்கல நாங்க அதுக்கு 2 வார்த்தை திருப்பி கதைக்க பார்ப்போம். அந்த நேரத்துல சவுண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலா, ஒரு கொஞ்சம் சத்தம் கூடுதலா வர, இத சொல்றது ரஜோஸ்திதி, வார்த்தைகள்ல நாங்க வெளிப்படுத்துற கோபம். அடுத்தது இன்னும் வேர்ஸ் ஆனது வந்து தமோஸ்திதியில இருக்கிற கோபம். இதுதான் மட்டாக்களை போட்டு அடிக்கிறது. சில வேளை அம்மாமார் வந்து சொல்லுவாங்க பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று சொல்லி போட்டு அடிக்கிறது. சோ இது வந்து பாபா சொல்றாரு வன்முறை, வயலண்ட். இப்ப இது தமோ ஸ்திதியில இருக்கிற கோபம். அந்த அடியிலையும் கூடுதலா நாங்கள் இன்னொருத்தரை வந்து டோர்ச்சர் பண்ற மாதிரி போச்சுண்டா அதை தமோ பிரதான்னு கூட சொல்லலாம். இப்ப மாமா என்ன சொல்றாங்கண்டா, என்ன நடந்தாலும் ஒருபோதும் நீங்க எந்த வகையான கோபத்தை வந்து வெளிக்காட்டக்கூடாது. கோபம்ன்றது ஒரு ஈவில் ஸ்பிரிட், தீய ஆவி. சாதாரணமா சொல்லுவாங்க ஆவி அல்லது பேய் பூந்துட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பேயை விரட்டுறதுக்காக பேயோட்டியல் எல்லாம் இருப்பாங்க. அதாவது இன்னொரு ஆத்மா வந்து ஒரு பொடிக்குள்ள என்டர் பண்றது, தீய ஆவி, ஈவில் ஸ்பிரிட். சோ அதே மாதிரிதான் இந்த விகாரமும் கூட ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஒரு கெட்ட ஆவி. அப்ப கோவப்படுற நேரத்துல அந்த நேரத்துல எங்களோட உடம்புக்குள்ள வந்து ஒரு தீய ஆவி பிரவேசிக்கிற மாதிரி. இப்ப சாதாரணமா நீங்க பார்த்திருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பொடிக்குள்ள இன்னொரு ஒண்டரிங் சோல், ஒரு அலைஞ்சு திரியிற ஒரு
தீய ஆத்மா வந்து தீய ஆவி என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா அதுதான் பொசஸ் பண்ண. அதுக்கு பிறகு அந்த ஆத்மா அதை அப்படியே அடக்கி வச்சிருக்க. எந்த பண்ணின ஆத்மா தான் தண்ட சம்ஸ்காரங்களை வந்து வெளிப்படுத்த. சோ அதே மாதிரி இப்ப கோவப்படுற நேரத்துல அப்ப அந்த எந்த பண்ண ஆத்மா அந்த சம்ஸ்காரங்களை வெளிப்படுத்த அவட்ட பிஹேவியர் அப்படி இருக்கு, ஒரு அசாதாரணமா இருக்கு. அதுக்கு முதல்ல அவட்ட பிஹேவியர் நல்லா இருந்தாலும் இதை எந்த பண்ண பிறகு அந்த கெட்ட ஆத்மாவின் குணங்கள் தான் வெளிப்படும். இப்ப ஈவன் மாமிசம் சாப்பிடாத ஒரு ஆள் கூட மாமிசம் சாப்பிடுற ஆத்மா என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா அவர் மாமிசம் சாப்பிட தொடங்கிடுவார், ட்ரிங்க் பண்ண தொடங்கிடுவாரு. சோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நாங்க கோவப்படுற நேரத்துல மாமா என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஈவில் ஸ்பிரிட் என்ன பண்ண உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நீங்களும் நடந்து கொள்ளுவீங்க. அத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அடுத்தது அழுகிற பழக்கம். இப்ப நாங்க வெளியில கண்ணீர் வர்ற மாதிரி அலாட்டியும் கூட மனசுக்குள்ள சில வேளை அழுவா, எப்படி நடந்துட்டுதே, நான் பாபாட்ட எவ்வளவு கால ஞானத்துல இருக்கிறேன், எவ்வளவு சேவை செஞ்சிருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டே. இது வந்து மனசால புலம்புறது. ஒன்று வெளிப்படையா அழுறது, மற்றது மனசுக்குள்ள அழுறது. ரெண்டுமே கூடாது, ரெண்டுமே கிரைம் தான். சோ இந்த சந்தர்ப்பத்திலே அழக்கூடாது என்று மாமா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, உங்களால் சகிச்சு கொள்ள முடிந்தால் நீங்கள் முதலாம் இலக்கத்தவர் ஆகுவீர்கள். இதுல எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. கருணாபாய் ஒரு தடவை மாமாட்ட போய் சொல்றாராம், மாமா என்னால இதுக்கு மேல டாலரேட் பண்ணவே முடியாது. மாமா உடனே கேள்வி கேக்குறாங்க, ப்ரெஷர் குக்கர் பாத்திருக்கிறீங்களா? ப்ரெஷர் குக்கர் என்ன செய்யும்? எல்லாத்தையும் அப்படியே ப்ரெஷரை அடக்கி வச்சிருந்துட்டு அப்படியே புஷ்ஷண்டு ஒரே அடியா வெளியில வந்துடும். இப்ப இத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப சில வேளை சகிப்புத்தன்மை என்று சொல்ற நேரத்துல எங்களுக்கு அதுல கூட சில வேளை ஒரு தவறான புரிந்துணர்வு இருக்கலாம். இப்ப சில வேளை பாருங்க, இப்ப நாங்க சாதாரணமா யூஸ் பண்ற வார்த்தைகள் தான். அதாவது சொல்லுவோம், இவ்வளவு நாள் நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், சரி வரையில, இன்னைக்கு நல்லா கொடுத்தனவருக்கு, எப்படி சொல்லுவோம்? இப்ப இதுக்கு பேர் சகிச்சு கொள்றதா? இது வந்து சகித்து கொள்றதல்ல, இது வந்து சப்ரெஷன். அதாவது நான் என்னுடைய மனசுக்குள்ள வந்து என்னால தாங்க முடியல, டாலரேட் பண்ண முடியல. சோ அதால நான் மனசுக்குள்ள அப்படியே அடக்கி அடக்கி வச்சுக்கொள்றேன், சப்ரெஸ் பண்றேன். இப்ப இது வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சப்ரெஸ் பண்ண பண்ண என்ன நடக்கும்? உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்கல நம்ம ஹெவி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து நம்மளால அதுக்கு மேல வந்து டாலரேட் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரைக்குள்ள நாங்க உடனே வார்த்தையால அல்லது எங்கட செயற்பாடுகளால அப்படியே வெளியில காட்டிடுறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, சாதாரணமான ஒரு பாத்திரத்துல நாங்க உணவு பதார்த்தங்களை அடுப்புல வைக்கிறோம், அது வந்து பெருசா எங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. எங்கட முகத்தை வந்து சாதாரணமான ஒரு பாத்திரத்துக்கு மேல அது அடுப்புல இருந்தாலும் நாங்க எட்டி பார்த்தோம்னு சொன்னாலும் அது பெருசா எங்களுக்கு டேமேஜ் கொடுக்காது. ஆனா ப்ரெஷர் குக்கர்ல வந்து நீங்க அவதானம் இல்லாம டக்குன்னு அந்த விசில அப்படியே கலட்டிட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? டக்குன்னு திறந்தம்னு சொன்னா என்ன நடக்கும்? மூடிய அப்படியே வந்து அந்த ப்ரெஷர் வந்து முகத்துல அடிக்கும் இல்லையா? எங்கட முகமே டேமேஜா போயிடும். சோ அதே மாதிரி தான் இப்ப நாங்க சப்ரஸ் பண்ணி பண்ணி அதுக்கு பிறகு ஒரேடியா நாங்க அப்படியே கொட்டேக்கல என்ன நடக்கும்? அது எனக்கு எதிரில இருக்கிற ஆத்மாக்கு வந்து சரியான ஒரு டேமேஜ கொடுத்துடும். அப்ப நாங்க ஏதாவது சொல்லி இருந்தாலாவது பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்மா வந்து அதை எடுத்துக்கொண்டிருப்பாரு. ஆனா ஒரேடியா நாங்க கொட்டுற நேரத்துல அதேண்ட பாதிப்பு வந்து கூடுதலா இருக்கு. இப்ப நான் வந்து சகிச்சு கொள்றேன்ன்ற போர்வையில நான் மனசுக்குள்ள அடக்கி அடக்கி வச்சு இன்னும் அந்த ஆத்மாவுக்கு வந்து டேமேஜ கொடுக்கறதுக்கு ஒரு காரணமா ஆகுறேன். இந்த ஒரு விழிப்புணர்வை மாமா வந்து புரிய வச்சாங்க கருணாபாய்க்கு. அப்ப இது நாங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. சோ இதுக்காகத்தான் பாபா வந்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற 2 விஷயங்களை நாங்க எப்பவும் எங்களோட விழிப்புணர்வுல வச்சிருந்தா சகிச்சு கொள்ற சக்தியை வந்து நாங்க வளர்த்து கொள்ளலாம். ஒன்று வந்து கர்ம தத்துவத்தின் ஆழமான ரகசியம். எந்த ஒரு ஆத்மாவும் சும்மா வந்து எனக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டாங்க, சும்மா எனக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டாங்க, அலுப்பு கொடுக்க மாட்டாங்க, எந்த பாதையில சும்மா குறுக்கிட மாட்டாங்க. யாரோட எனக்கு கணக்கு இருக்குதோ,
முந்தின ஜென்மத்து அந்த கர்ம பந்தனம் எந்தெந்த ஆத்மாக்களோட இருக்குதோ அவங்களோட தான் எனக்கு அக்கவுண்ட் இருக்கும். அவங்க தான் இந்த தொடர்புல வருவாங்க. அதால நம்மளுக்குள்ள வந்து நல்ல கணக்கும் இருக்கக்கூடும், தீய கணக்கும் இருக்கக்கூடும். சோ நல்ல கணக்கு வேலை செய்யற நேரத்துல நம்மளோட உறவு முறை வந்து நல்ல சுமூகமா போய்கொண்டிருக்கு. இப்ப கொஞ்ச காலத்துக்கு வந்து நல்லா இருப்பான். அந்த விகர்மா அந்த பாவ கணக்கு வேலை செய்யற நேரத்துல வந்து அந்த நேரத்துல எங்களுக்குள்ள சில முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அப்பதான் வெளிப்படும். இதோண்ட நாங்க நினைச்சு கொள்ளணும். ரெண்டாவது விஷயம் வந்து ட்ராமா. நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான பாகம் இருக்கு. இப்ப மாமா கூட சொன்ன விஷயத்த பார்த்தேன். எல்லாட்ட பாகமும் விசேடமான பாகம். யாருமே குறைஞ்சவங்க கிடையாது. இப்ப இந்த நாடகத்துல வந்து டிரெக்டர் யாரு? ஷிப்பாபா. அவர்தான் டைரக்டர், கிரியேட்டர், பிரின்சிபல் ஆக்டர். இயக்குனர், படைப்பவர், அதே நேரம் பிரதான பாகம் வந்து அவருக்கு தான் இருக்குது. இப்ப பாபா வந்து உருவாக்கின ஒரு நாடகத்துல நாங்க ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? இல்லத்தானே. ஒவ்வொருத்தருக்குமான பாகத்தை உருவாக்கினது, கிரியேட் பண்ணவர் வந்து பாபா. இன்னொரு விதத்துல பாபா சொல்லுவாரு, டிராமாவில வந்து அனாதியான பாகம் ஏற்கனவே பிக்ஸ்ட் ஆகி இருக்குது. இதுக்கு தொடக்கமும் இல்ல, முடிவும் இல்ல. அனாதியானதுன்னு சொல்லிக்க அதைத்தான் நாங்க சத்தியம்னு சொல்றோம். 3 விஷயங்கள் சத்தியமானது, அனாதியானது. அது வந்து ஒன்று ஆத்மா, பாபா, அடுத்தது டிராமா. இந்த 3ம் வந்து இட்டர்னல், அனாதியானது, சத்தியமானது. சோ இன்னைக்கு கூட மாமாட முரளியில வந்து அது வந்துச்சு. சோ அதால கரண்ட் போட்டு போல இருக்கு மெருவா.
தேங்க்யூ. சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மைக்கு வந்து கர்மா டிராமா இந்த ரெண்டையும் வந்து நாங்க பக்காவா வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி மம்மாட கற்பித்தல்களை வந்து பார்ப்போம். ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கக்கூடாது. நாங்க எப்பவுமே இந்த விழிப்புணர்வை வச்சிருந்தோம்னு சொன்னா யாரையும் சகிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே, சரி. இப்ப நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இது வந்து மம்மாட அடுத்த விழிப்புணர்வுக்கான தூண்டுதல்கள். அதாவது மம்மா சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு கட்டளை இடுப்பவரே உங்களை இயங்க செய்கின்றார். இப்ப இது வந்து மம்மாட இன்னொரு ஃபேமஸான ஸ்லோகம். யார் என்ன கொண்டு சேவிக்கிறது? அத வந்து நாங்கள் பக்காவா வச்சு கொண்டோம்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு யாராவது வேண்டிய ஒரு ஆக்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது டிரெக்ஷன் கொடுக்குற நேரத்துல ஏதாவது ஒன்றை செய்ய சொல்லி சொன்னா உடனே செஞ்சுடுவான். ஆனா ஒரு சாதாரணமான யாராவது சொன்னா அதை கொஞ்சம் பிட் போடுவான், பிறகு செய்வான், டைம் இருக்க பார்ப்பான் என்று சொல்லி அதுக்கு வந்து நாங்க ப்ரையாரிட்டி முன்னுரிமை வந்து கொடுக்க மாட்டோம் இல்லையா? அதால இங்க வந்து எந்த ஒரு காரியத்தை என்ன செய்ய சொன்னாலும் என்னை இயக்கி வைக்கிறவர் வந்து பாபா, இறைவர். அந்த உணர்வு இருக்குமா இருந்துன்னு சொன்னா நாங்க அவருடைய கட்டளைகளுக்கு ஏற்ப நாங்க நடந்து கொள்ளுவோம். எதிலையும் அலட்சியம் காட்ட மாட்டோம், கேர்ஃபுல்லா இருப்போம். அடுத்தது இன்னும் உண்டு, உங்களுக்கு ஒன்றை செய்ய தெரியாவிட்டாலும் ஆம் என்று கூறுவீர்களாயே, பயிற்சியாலும் முயற்சியாலும் நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள். இதுக்கு மம்மாட வாழ்க்கையில இருந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு தடவை பாபா வந்து ட்ரெஸ் வந்து தைக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஆள் சொல்லிட்டது எனக்கு செய்ய தெரியாது. உடனே மாமா உடனே சொன்னாங்களாம், எடுத்த உடனே வந்து நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் வந்து கற்றுக்கொள்றீல. நிறைய பேர் வந்து எங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது, பாபாட்ட வந்தா பிறகுதான் நிறைய கற்றுக்கொள்றோம். நல்ல எக்ஸ்பர்ட் ஆகுறது கூட நாங்க எதுவுமே தெரிஞ்சு கொண்டு வர்றது இல்லையா? சோ அதால எங்கள்ட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கேட்டுட்டாங்க, இந்த வேலையை செய்யறீங்களா சிஸ்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா அந்த நேரத்துல வந்து ஹாஜி சொல்லிருங்க, வேற எதை பற்றியுமே நாங்க சிந்திக்க தேவையில்லை. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஏன்னா நான் வந்து இந்த பிராமண வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இங்க வந்து தான் படிச்சு கொண்டேன். அது இப்ப தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேலையா இருந்தானே, தமிழ் டைப்பிங்கா இருந்தானே, அல்லது ஒரு பப்ளிக்ல போய் டோக் கொடுக்கறதா இருந்தாலும் என்ன, அல்லது வந்து இங்க இந்த ஜூம் டெக்னிக் ஆன்லைன் சர்வீஸா இருந்தாலும் என்ன, எல்லாமே இங்கதான் படிச்சு கொண்டேன். சோ அதால இப்ப பாபா ஒரு விஷயத்த சொல்லிக்க நான் கீழ்ப்படிவா இருந்த ஹாஜி நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம தேட தொடங்கலாம். முதல் கட்டம் செய்ய வேண்டியது இந்த ஸ்டெப் தான். எஸ் சொன்னா பிறகு அதுக்கேற்ற வழிகளை வந்து பாபா காட்டுவார். யார்கிட்ட உதவி எடுக்கணும், யார்கிட்ட படிச்சு கொள்ளணும், எப்படி செய்யறது. இதுக்கு முதல்ல வந்து அனுபவங்கள் பெற்றாக்கள் அவங்க வந்து நிச்சயமா எங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த உதவியை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து எங்களுக்கு நிறைய கீழ்ப்படிவும் பணிவும் தேவை, விசுவாசம் தேவை பாபாவோட. நான் பாபா சொன்னதை பாபா என்னட்ட சொல்லிட்டாரு, நான் செய்து முடிக்கணும். இப்ப இந்த ஹாஜி என்ற பாடம் வந்து பாபா மம்மா வந்து தன்னுடைய வாழ்க்கையில நிறையவே கடைபிடிச்சாங்க. பாபா என்ன சொன்னாலும் மறு பேச்சு இல்ல, உடனே அப்படியே செஞ்சிடுவாங்க. இதுக்கு நிறைய நாங்க கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டுக்கிறோம். மம்மா வந்து எப்படி பாபா சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணினாங்க. இதாலதான் அவங்க வந்து நம்புவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் கற்பித்தல்களையும் கூட இப்ப பாபாவோட டிரெக்ஷன் வந்து எதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடந்து கொள்ளலாம். நம்ம ஒரு தடவை வந்து டிடி மன்மோகினி பாபாட்ட போய் கேக்குறாங்க, பாபா நானும் அம்மாவும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்துலதான் வந்தனாங்க, ஆனா ஏன் மம்மாவை மட்டும் அவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறீங்க, ஏன் அவங்கள மட்டும் மம்மான்னு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க. இப்ப பாபா வந்து உடனே பதில் சொல்லல. இப்ப பாபா சொன்ன, அந்த சந்தர்ப்பம் வர்ற நேரத்துல நான் புரிய வைக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கேற்ற சந்தர்ப்பம் வந்து ஒரு தடவை அமைஞ்சிச்சுது. ஒரு குரூப் வந்து பாபாவை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப பாபா வந்து அவங்களோட பேசிட்டு இருக்கிறாரு.
இப்ப அந்த நேரத்துல மம்மா தீதி மன்மோகினி 2 பேருமே அந்த ஸ்பாட்ல இருக்கிறாங்க. இப்ப அந்த குரூப்புக்கு வந்து போயிட்டாங்க. போன பிறகு இப்ப பாபா வந்து முதல்ல டிடி மன்மோகினிய கூப்பிட்டு கேக்குறாரு, அந்த குரூப்புக்கு குழந்தாய், அந்த குரூப்புக்கு வந்து பாபா என்னென்ன கற்பித்தல்களை கொடுத்தாரு, என்ன ஆலோசனையில கொடுத்தாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அதுக்கு தீதி சொல்றாங்க, பாபா நீங்க அந்த குரூப்புக்கு தானே சொன்னீங்க, அதால நான் அதை பெருசா அவதானிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மம்மாவை கூப்பிட்டார். மம்மா கூப்பிட்ட உடனே மம்மா வந்து அப்படியே ஒன்றுமே விடாம அப்படியே சொன்னாங்க. இப்ப பாபா உடனே கேட்டாராம், பாத்தியா இதுதான் அந்த காரணம். ஏன் மம்மான்னு சொல்றேன்டா, ஏன் அவங்க வந்து முன்னணியில இருக்கிறாங்கன்னு சொன்னா வேற ஒன்றும் இல்ல. மம்மா ஒரு நாளும் இந்த கற்பித்தல் இவங்களுக்கு, இது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் பிரிச்சு பார்த்தது இல்ல. பாபாட வாயிலிருந்து எது வந்தாலும் அது எனக்கு பாபா சொல்றார். ஏன்னா சில சமயங்கள்ல யோசிச்சு பாருங்க, எல்லா கற்பித்தல்களும் எல்லா நேரத்திலயும் எங்களுக்கு தேவைப்படாது. இப்ப பாபா வந்து உதாரணத்துக்கு பாபா முரளியில வந்து சில விஷயங்களை சொல்றாரு. ஓகே, நீங்க ஒரு இடத்துக்கு வைபவத்துக்கு போறீங்க, சாப்பிட சொல்லி கேக்குறாங்க, அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யறது? இப்ப கிட்டடியில முரளியில வந்துச்சுது. பாபா யுக்தி சொல்லி கொடுத்தாரு. ஓகே, டாக்டர் சொல்லி இருக்கிறார், நான் ஸ்பெஷல் டயட்ல இருக்கிறேன், எனக்கு இது ஹெல்த்துக்கு கூடாது, அதால நான் இன்னைக்கு சாப்பிடல, இல்லாட்டி சாப்பிட்டு இருப்பேன். இப்படி நாங்க ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம்னு பாபா எங்களுக்கு யுக்தி சொல்லி கொடுக்குறாரு. சோ அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வராம இருக்கலாம். ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்துல அது எனக்கு வரக்கூடும். அதாலதான் அந்த டெய்லி முரளி என்றது நம்மளுக்கு தேவை. எப்பவோ கேட்ட முரளி சில வேளை 3-4 மாசத்துக்கு பிறகு கூட எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் வரலாம். இப்ப சில வேளை நாங்க இன்னொரு விஷயத்துல வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிறது. அதாவது முரளி கேட்கிற நேரத்துல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டா நாங்க யோசிப்போம், இந்த பாயிண்ட் வந்து இன்னாருக்கு தான் பாபா சொல்லியிருக்கிறார், சரியா சொல்லியிருக்கிறார், அவங்களுக்கு இப்ப பட்டு இருக்கும், இப்படி எல்லாம் நாங்க சொல்லுவோம். ஆனா இது வந்து நான் எனக்கு பர்சனலா எடுக்க வேண்டிய பாபாட கற்பித்தல்கள். அதிலேயும் எங்களுக்கு அவதானம் தேவை. ஒரு நாளும் அந்த நேரத்துல கூட என்னுடைய கவனம் இன்னொருத்தல்ல போகக்கூடாது. ஒரு பாயிண்ட் சொல்லிக்க இவங்களுக்கு தான் என்று சொல்லி ஏதோ நான் ஓகேயா இருக்கிற மாதிரி நான் அந்த நேரம் நினைச்சு கொள்ளக்கூட, அது ஒன்று வந்து என்னுடைய அகங்காரத்தை காட்டுது. அடுத்தது வந்து மட்டாண்ட குறைபாடுகளை அந்த என் மனசுல இன்னும் நான் வச்சிருக்கிறேன்றதுக்கும் அது ஒரு ப்ரூஃபா இருக்குது. சோ எப்பவும் வந்து பாபா முரளி சொல்ற நேரத்துல நானும் பாபாவும் தான். பாபா பர்சனலா எனக்கு டீச்சரா இருந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்குமா இருந்தா நாங்க எல்லாத்தையும் எனக்கான கற்பித்தல் என்று உள்வாங்குவோம். இதைத்தான் மாமா செஞ்சாங்க. அதாலதான் அவங்க ஒவ்வொரு வார்த்தையையும் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணாங்க. அவங்களோட ஞாபகார்த்தம் தான் பாபா சிலவள சொல்லுவார், நீங்களும் கூட அந்த மாதிரி ஒரு சாகர பறவையா, சக்கரவாக பறவையா இருக்கணும். ஒவ்வொரு துளியையும், ஞான துளியையும் நீங்க உங்களுக்குள்ள வந்து உள்வாங்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார். சோ இதுக்கும் நாங்க தாரணைக்கு போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு கருத்து தான். இப்ப அடுத்த ஸ்லைடுக்கு நாங்க போவோம். இது வந்து நாங்க ராஜயோகத்துல பார்த்த 4வது பாடம், சேவை என்ற பாடம். நாங்க முதல்ல வந்து ஞானத்தை பார்த்தோம், அடுத்தது யோகம் பார்த்தோம், அடுத்தது தாரணைக்கான மாமாட கற்பித்தல்கள் பார்த்தோம். இப்ப கடைசியா வந்து சேவைக்கான கற்பித்தல்கள். இப்ப சேவை என்று சொல்லிக்கல மாமா என்ன சொல்றாங்கண்டா, இறை சேவை என்றது வந்து ஒரு இனிய மேன்மையான பந்தனம். இது சகல பௌதீக பந்தனங்களையும் இல்லாமல் செய்து விடுகின்றது. சில வேளை வந்து நாங்க சர்வீஸுக்கு கேட்டா உடனே சொல்லுவோம், அந்த ஏதாவது சாட்டு சொல்லுவோம், எனக்கு பிள்ளைகள பந்தனம், பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டு பொறுப்புகள் நிறைய இருக்குது. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்டேஜ வந்து ஒரு பந்தனத்தை நாங்க பிடிச்சு வச்சிருப்போம். அந்த பந்தனத்துல இருந்து அந்த பொண்டேஜ கட் பண்றதுக்கான வழி வந்து எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதுக்குத்தான் பாபா மாமா சொல்றாங்க, எவ்வளவுக்கு நீங்க இறை சேவைக்கு டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பௌதீகமான பந்தனங்கள் வந்து தானா ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து கட் ஆகிடும். அது எங்களோட முயற்சியில தான் இருக்குது. சோ அதால எந்த ஒரு சேவைக்கு நம்ம
நோன்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி நான் என்னுடைய டைமை அதுக்காக ஒதுக்கி ஏதோ ஒரு வழியில நான் பிரயோசனமா இறை சேவையில என்ன ஈடுபடுத்தலாம்ன்றதை அதை பற்றி நாங்க சிந்திக்கணும். எந்த வகையான சேவைக்கும் ஒருபோதும் இல்லை என்று கூறாதீர்கள். சேவை மூலமாகவே நீங்கள் பாபாவின் அன்பை அனுபவிக்க முடியும். இதுக்கும் கூட சேவையில ஈடுபடுறாக்களுக்கு ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் இருக்கும். எங்கேயாவது சர்வீஸுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் ஒரு தனி சந்தோஷமா இருக்கும். பாபாவோட ஒரு க்ளோஸா இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவங்கள் எல்லாம் இருக்கும். ஏன்னா பாபா வந்து சொல்லுவார், சேவாதாரி குழந்தைகள் வந்து இந்த இதயத்துல இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்க சேவை செய்ய செய்ய பாபாட இதய சிம்மாசனத்துல வந்து எங்களுக்கான இடம் வந்து பிக்ஸ்ட் ஆகி இருக்கும். அதால சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடாம எப்ப எல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அந்த நேரத்துல சர்வீஸ்ல எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும். நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்று பாபா விரும்பினால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு சக்தியையும் வழங்குவார். சோ பாபா விரும்புறார் நான் சேவை செய்யணும் என்று சொல்லி. சோ பாபா என்னட்ட கேட்கிறார், யார் மூலமாவது கேட்கிறார். இப்ப கேட்கிற நேரத்துல அது பாபாட விருப்பம். அதால அந்த குழந்தைக்கு அந்த நேரத்துல அந்த கெப்பாசிட்டி அந்த பவர் இல்லாட்டியும் கூட பாபா வந்து சக்தியை கொடுத்து அந்த சேவையை செய்யறதுக்கு வந்து உதவி செய்வார். அடுத்தது, உறக்கத்துக்கு போறதுக்கு முதல்ல நம்மட ருட்டீன்ல ஒவ்வொரு கணத்தையும் உங்களுடைய இறுதி கணமாக எப்பொழுதும் கருதுங்கள். மம்மாட ஃபேமஸான முதன்மையான ஸ்லோகம் இது. எவ்ரி மூமெண்ட் லாஸ்ட் மூமெண்ட். தினமும் இரவில் நித்திரைக்கு செல்வதற்கு முன்னர் உங்களையே கேளுங்கள், நான் இந்த கணத்தில் சரீரத்தை விடுவதற்கு தயாராக இருக்கின்றேனா? இது வந்து ஒரு தடவை ஒரு யங் சிஸ்டர் வந்து திடீரென்று இறந்துட்டாங்க, சுகம் இல்லாம போய். உடனே மாமா வந்து அந்த நேரத்துல இருந்த குரூப்பை முன்னால கூப்பிட்டு கேட்டாங்களா, இப்ப இந்த சகோதரி இந்த இளம் வயசுல வந்து சரீரத்தை விட்டுருக்குறாங்க, இது எங்களுக்கு எதை கட்டு கொடுக்குது? ஏன்னா நாடகத்துல வர ஒவ்வொரு காட்சியும் கூட டிராமா இஸ் த பெஸ்ட் டீச்சர். ஒவ்வொரு சீனும் வந்து எங்களுக்கு நிறைய டீச்சிங்கா கொடுக்கும். என்னத்தை படிச்சு கொள்றீங்க இந்த காட்சியில இருந்துன்னு கேட்டாங்களா. மரணம் பண்றது வந்து எங்களுடைய வயசு பார்த்து வர்றதில்ல, டைம் பார்த்து வர்றதில்ல. இன்றைக்கு நாங்க இருப்போம், அடுத்த கடை நாங்க இருப்போமா இல்லையான்னு தெரியாது. சோ அதால நாங்க எப்பவுமே லாஸ்ட் மூமெண்ட் நினைச்சு எங்களோட காரியத்தை செய்யணும். அடுத்தது வந்து அம்மா பயிற்சிக்காக எங்களுக்கு சொல்லிக்கிற விஷயம், ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முதல்ல அடுத்த நாள் நான் கண்முழிப்பேனான்னு தெரியாது. அதால நான் இந்த நேரத்துல பாடி லீவ் பண்றேன்டால நான் ரெடியா என்று கேட்டு பார்க்க சொல்றாங்க. இப்ப இது வந்து நாங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து தான். என்னண்டா இப்ப ஒரு ஆள் வந்து இறக்க போறாருன்னு அவருக்கு டேட் தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா சும்மா இருப்பாரா? இன்னும் ஒரு 2 நாள்ல நான் இறந்துடுவேன் நினைச்சா அவர்கிட்ட எண்ணங்கள் எப்படி இருக்கும்? அந்த 2 நாளுக்குள்ள என்னென்ன எல்லாம் மேக்சிமம் செய்யலுமோ, எவ்வளவுக்கு புண்ணியம் செய்யலுமோ அவ்வளவுக்கு செய்வேன். எவ்வளவுக்கு யோகம் செய்யலுமோ, என்ன எல்லாம் பாபாக்கு செய்யலுமோ அதை விழுந்தடிச்சு செய்வார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிட்டது 2 நாள் தான் இருக்க போறேன். இப்ப நம்மளுக்கு வந்து டேட் தெரியாது, எப்படி என்ன நேரத்துல நம்ம இறப்போம்னு தெரியாது. அதால நாங்க வந்து ஒவ்வொரு கணத்தையும் வந்து லாஸ்ட் மூமெண்டா நினைச்சுதான் பயிற்சி செய்யணும். இப்ப நம்மோட கடைசி காலங்களை பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்டது தான் இறக்க போறேன்ன்றது தெரிஞ்சிட்டது. இப்ப டாக்டரும் வந்து சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு 3-4 மாசம் தான் அவங்களோட மாமா இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரமேஷ் பாய் வந்து லெட்டர் எழுத சொல்லி ஷிப்பாபா சொல்லி எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஆதிதேவி புத்தகத்துல. ரமேஷ் பாய் வந்து ஷிப்பாபா சொல்லிட்டாருன்றதுக்காக ஆபீஸ்ல போயிருந்து பாபா சொல்லிட்டாரு, நீ தான் எழுதணும் மாமா, நீங்க இன்னும் ஒரு 3-4 மாசம் தான் உயிரோட இருப்பீங்க, அதுக்கு பிறகு நீங்க இறந்துடுவீங்க என்று சொல்லிட்டாரு. இப்ப ரமேஷ் பாய் யோசிக்கிறாரு, ஒரு தாய்க்கு போய் நான் எப்படி சொல்றது, அம்மா நீங்க இன்னும் 3-4 மாசம் தான் இருக்க போறீங்கன்னு எப்படி சொல்றது? இப்ப அவருக்கு அந்த யோசனையில போய் ஆபீஸ்ல இருக்கிறார். ஆனா ஷிபாபா சொல்ற, உன்னால மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு காலம் பேப்பர் எடுக்கிறார், பெண் எடுக்கிறாரு, யோசிக்கிறாரு, எழுத தொடங்குறாரு. அதுக்கு பிறகு மனசு கொஞ்சம் பாரமா இருக்கும். எந்த தாய்க்கு நான் எப்படி இந்த செய்தியை கொடுக்கறது? டக்குன்னு அந்த பேப்பரை கசக்கி டஸ்ட்பினுக்கு போடுவார், இன்னொரு பேப்பர் எடுப்பார். இப்படி நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு.
அதுக்கு பிறகு கடைசியா வந்து மனச கல்லாக்கி அப்படித்தான் விஷயம் பண்றாரு. மனச கல்லாக்கி நான் வந்து எழுத தொடங்குறேன். என்ன இது வந்து ஷிப்பாபாட ஓர்டர். அம்மா நீங்க இன்னும் இவ்வளவு காலம்தான் உயிரோட இருக்க போறீங்க. அதுக்கு பிறகு உங்களோட காலம் முடிஞ்சிடும். எழுதிட்டு பாபா சொன்ன மாதிரியே கொண்டு போய் மாமாண்ட கையில கொடுக்குறாரு. இப்ப மாமா கேக்குறாங்க, யார்கிட்ட கடிதம்? இது ஷிப்பாபா என்ன கொண்டு எழுதி வச்ச கடிதம், உங்கள்ட்ட கொடுக்க சொன்னார் என்ன சொல்லிட்டு கொடுக்குறாரு. சோ மாமா படிச்சு பாக்குறாங்க. அவங்களோட முகத்துல எந்த சலனமும் இல்ல. பார்த்துட்டு அப்படியே மூடிட்டு அப்படியே ரமேஷ் பாயோட கையில கொடுக்குறாங்க. ரமேஷ் பாய் உடனே பாபாக்கு போஸ்ட் பண்றார் மதுபனுக்கு. இந்த சந்தர்ப்பத்திலையும் பாருங்க, மாமா வந்து அந்த பிராக்டிஸ் ஒவ்வொரு கனவும் வந்து இறுதி கணம். அதால தனக்கு உண்மையிலேயே அந்த சரீரத்துக்கான காலம் முடியுது என்று தெரிஞ்ச நேரத்திலே அவங்க ஆட்டம் காணல. அவங்களோட பயிற்சி அந்த அளவுக்கு அந்த தாரணை இருந்துச்சு. இப்ப கடைசி நாள் கூட பாபா வந்து மாமாவை கிரேப்ஸ் கொடுக்க சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் அந்த கார்டன்ல அந்த கிரேப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். சோ பாபா அன்றைய காலையில முரளி கிளாஸ் முடிய மாமாட்ட சொல்றார், மாமா இன்றைக்கு எல்லாருக்கும் கிரேப்ஸ் கொடுக்கணும். பாபாவோட குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, அந்த யக்கியாவில வந்து வேலைக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு டியூட்டி செய்யறதுக்கு. அப்படி வேலை செய்யறாக்களை கூட பாபா கூப்பிட்டு மாமாக்கு முன்னால விடுறாரு. அந்த நேரத்துல மாமாக்கு அந்த கேன்சர் வந்து சரியான அட்வான்ஸா போயிட்டுது. கேன்சர் வந்து லங்ஸுக்கு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இப்ப பொதுவாக அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டுன்னு சொன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பாடியை மூவ் பண்ணல, அதை ஒழுங்கா உட்கார முடியாது. இந்த கடைசி நேர படங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, மாமா வந்து பெட்டில பிலோவை போட்டுட்டு உட்கார படங்கள். சோ அந்த அதெல்லாம் அவங்க இருக்க முடியாம இருக்கிற அந்த சம்பவங்கள், கடைசி நேர காட்சிகள். ஆனா மாமா என்ன செய்வாங்கன்னா, பாபாட முரளிய ரூமில இருந்தான் கேட்பாங்க. அந்த நேரத்திலையும் கூட சொல்லுவாங்களாம், இறைவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், அதால நான் படுத்திருந்து இந்த முரளிய கேட்க கூடாது என்றுட்டு அவ்வளவுக்கு முடியாத நேரத்திலையும் கூட பின்னால சப்போர்ட்டுக்கு வந்து அந்த பிலோவை போட்டுட்டு அப்படியே பிலோவில சார்ந்து அப்படியே உட்கார்ந்துருப்பாங்களாம். உட்கார்ந்திருந்துதான் முரளிய கேட்பாங்களாம். அப்ப அண்டி அந்த கடைசி நாள் கூட அவங்களுக்கு கைய கூட அசைக்க முடியாது. இப்ப பாபா என்ன சொல்லிட்டாரு, கிரேப்ஸ் கொடுக்கணும். இப்ப மாமா பார்த்தாங்க, பாபாட கட்டளை இது கண்டிப்பா செய்யணும்ன்றதுக்காக ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாபாக்கு தெரியும் மாமாக்கு முடியாதுன்னு சொல்லி, ஆனா அந்த கடைசி நேர திருஷ்டிக்காக சக்காச்சுக்காக அதை சேவிச்சாரு. இறுதி கணம் வரைக்கும் சேவை. சோ ஒரு சகோதரி வந்து மாமாட கையில ரெண்டு கிரேப்ஸ போட்டு விடுறாங்க. அப்ப மாமாக்கு வந்து இதுல இருக்கிற இந்த கைய அப்படியே திருப்பி அந்த இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு கூட இயலாதான், விரல்கள் எல்லாம் அப்படி பெயின். அப்ப அந்த சகோதரி வந்து கையில கொடுத்த உடனே பிரம்மா பாபா அவர் அந்த கை விரல்களை வந்து அப்படியே மாமா அந்த கையை அப்படியே பிடிச்சு அப்படியே திருப்பி விடுறாராம். பாருங்க, அவ்வளோ பேருக்கும் அந்த கிரேப்ஸ் அப்படி திருப்பி கொடுக்கல எப்படி இருந்திருக்க மாமாக்கு. ஆனா பாபா சொன்னதுக்காக அவங்க லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் இருந்தாங்க. அதே நேரத்துல அந்த அன்பாயும் பற்ற வென்ற நிலையில இருந்தபடியா கடைசி நேரம் மாமா சரீரத்தை வர்ற நேரம் யாருமே பக்கத்துல இல்லை. அன்றைய காலையோட அவங்களுக்கு எல்லா அந்த பாண்டேஜும் வந்து கட் ஆகிட்டுது. எல்லாத்தையும் இறுதியா தன்னுடைய சேவையை செஞ்சுட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க பாடிய விடுறதுக்கு. ஆனா பாபாக்கு வந்து தெரியும் இப்படி நடக்கும்ண்டு, ஒரு இன்ட்யூஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதால மாலை நேரம் 4 to 4:15 இடைப்பட்ட நேரத்துல பிரம்மா பாபா குளிச்சுட்டு இருந்தாரு. முடிஞ்சோடனே அவருக்கு ஒரு உள்ளுணர்வு வந்தவொடனே 2 குமாரிஸ் அனுப்புறாங்க, போய் மாமாவோட ரூமை செக் பண்ணிட்டு வாங்க. அவங்க போய் பாக்குறாங்க, மாமா பெட்ல இருக்கிறாங்க, தலை வந்து இப்படி கவுண்டு இருக்குது, விளங்கிட்டுது. மாமா போயிட்டாங்க. அழுத புலம்பிட்டு பிரம்மா பாபாட்ட ஓடி வராங்க. இப்ப பாபா உடனே விஷயத்த புரிஞ்சு கொண்டாங்க. கேட்கிறாரே நலுறீங்க. இப்ப இதுல நாங்க அந்த பாபா மாமாவோட பயிற்சி வந்து எப்படி இருந்துச்சு. சோ பாபா வந்து அப்படியே அவங்க பின்னால வராரு, மாமாண்ட ரூமுக்கு வராரு. உடனே பாபா சொன்ன வசனம் என்ன, அச்சா மாமா ஷிப்பாபட்ட போயிட்டியா என்று கேட்டுட்டு அப்படியே பொடிய வந்து வளர்த்தி விடுறாரு. இப்ப இது நான் உங்களோட லாஸ்டா ஷேர் பண்ண நினைச்சது. டைம் வந்துட்டு முடிக்க வேண்டிய டைம் நெருங்கிட்டுது. சோ அதால நாங்க காலையில இருந்து எழும்புறதுல இருந்து அன்றைக்கு இரவு வரைக்கும் எங்களுடைய தாரணைன்றது வந்து எவ்வளவுக்கு உறுதியா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல வந்து நாங்க கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி கதையில வந்து நாங்க தெரிஞ்சாலும் கூட திருப்பி திருப்பி நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணி பார்க்கல ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று வர. எங்களுக்கு உதாரணமா இருந்தாக்கள் பாபா மாமா. அதால அவங்க என்ன செஞ்சாங்களோ
அதையே நான் கொஞ்சமாவது முழுசா அவங்க அளவுக்கு இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது என்னுடைய முயற்சியை வந்து படிப்படியா கூட்டி எங்களுக்கு இன்னும் டைம் போதாது. நம்மளோட ஆதி ரத்தினங்கள் எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது ரத்தன் மோகினி தாதி மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல. ஸோ அதால நாங்க இப்ப இருக்கிற அந்த கடைசி கட்டத்தை புரிஞ்சு கொண்டு ரொம்ப சீரியஸா நாங்க முயற்சி செய்யறதுக்கான ஒரு உறுதியை வந்து இந்த நேரத்துல வந்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப நான் கடைசியா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து சில தோட்ஸை கொடுக்குறேன்னு ஒரு காமெண்ட்ரி மாதிரி. அதோட நாங்க இந்த செஷனை வந்து முடிக்கலாம். அதுதான் எங்களோட லாஸ்ட் மெடிடேஷனா இருக்கட்டும். ஸோ எல்லாரும் உங்களோட இடத்துல வந்து நல்லா அலர்ட்டா நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. நல்லா ரிலாக்ஸா எந்த ஒரு பொருளும் கையில வச்சிருக்காம நல்லா ஃப்ரீயா நல்லா ரிலாக்ஸா உட்கார்ந்து கொள்ளுங்க. இப்ப உங்களுடைய பிராமண வாழ்க்கைய கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. மேபி ஒரு 6 மாசத்துக்கு அல்லது புதுசா வந்தாக்கலண்டா நீங்க கோர்ஸ் எடுத்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய பிராமண வாழ்க்கைன்ற ஒவ்வொரு கட்டத்தையும் சிந்திச்சு பாருங்க. பாபாவை அறிஞ்சு கொண்டதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? இப்ப பிரசன்டான காலத்தை பற்றி சிந்திச்சு பாருங்க. எப்படி இருந்த என்ன பாபா இந்த அளவுக்கு மாத்தி இருக்கிறார்? சூத்திரர்ல இருந்து ஒரு மேன்மையான பிராமண ஆத்மாவாக பாபா என்ன உயர்த்தி இருக்கிறார். பாபா மாமா இவங்களோட சூட்சமமான பராமரிப்பு எப்போதும் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய முயற்சிகளைட்டு நான் திருப்தியா இருக்கிறேனா சோதிச்சு பாருங்க. உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. பேசிக்கா இருக்கிற மரியாதை கோட்பாடுகள், சுய மாற்றத்துக்காக நான் எடுக்கிற முயற்சி, இதெல்லாம் திருப்திகரமா இருக்குதா? எல்லாட்டி நான் கேர்லெஸ்ஸா இருக்கிறேனா? அப்பப்ப சின்ன சின்ன மாயா வருதா? வெளிப்புற ஆதிக்கத்துக்கு போறேனா? இன்னும் எனக்கு ஏதாவது கவர்ச்சிகள் இருக்குதா? யாராவது சரீரதாரிகள், குறிப்பிட்ட சில நபர்கள் எனக்கு ஈர்ப்பு இருக்குதா? அல்லது கடந்த கால சம்பவங்கள் இன்னும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குதா? எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. என்னுடைய பிராமண வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது எது? யோகத்துல அமர்ற நேரத்துல என் மனசுல குறுக்குற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இன்றைய இந்த அம்மாவின் விசேட தினத்திலே ஏதோ ஒரு எண்ணத்தை உங்களோட மனசுல கொண்டு வாங்க. அதாவது இதுவரைக்கும் நீங்க செய்த முயற்சியை விட ஒரு படி மேலாக இன்னும் ஒரு புதிய முயற்சிய செய்யறதுக்கு டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றிலிருந்து நான் மேலதிகமாக இந்த முயற்சியை செய்வேன். இப்ப உதாரணத்துக்கு புதியவர்களா இருந்தா நீங்க முரளி டெய்லி கேட்காதவர்களா இருக்கலாம். 2 நாள் 3 நாள் தான் கேட்கிறவங்களா இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படியானவங்க நினைச்சு கொள்ளலாம், இனிமே முரளி கிளாஸ் மிஸ் பண்ணாம 7 நாள் நான் முரளி கேட்பேன். அரவாசி முரளி கேட்கிறார்கள், முழுசா கேட்கறதுக்கான ஒரு திட சங்கல்பத்தை கொண்டிருக்கலாம். எதுவாயும் இருக்கலாம். பழையாக்கள் உங்களுடைய ஸ்திதிக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ற மாதிரி
கூடுதலா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். சோ இந்த கணத்துல சிவ் பாபா, பிரம்மா பாபா, மாமா 3 பேருக்கு முன்னால நாங்கள் ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணுவோம். எங்கட இந்த புதிய முயற்சிக்காக கண்டிப்பா நான் இதை செய்வேன். இதுதான் பாபா மம்மாவில நான் காட்டுற அன்புக்கான பிரதிபலன். நான் உண்மையில பாபா மம்மாவை நேசிக்கிறேன்னு சொன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து இதுதான். இந்த லாஸ்டா ஒரு நிமிஷம் அந்த திட சங்கல்ப எண்ணத்தை உறுதியாக்கி கொள்ளுவோம். இந்த ஒரு நிமிஷ மௌனத்தோட இந்த செஷனை நாங்க முடிவு செய்யலாம்.